சரி, நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். அதை வினிகரில் உள்ள அமிலம் எது? வினிகர்ன்றது ஒரு லிக்விட், ரைட்டா? அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் தெரியுமா? இப்போ நம்ம ஊறுகாய் தயார் பண்ணுறதுல பயன்படுத்துகிறோம். அதேமாரி உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுலையும் பயன்படுத்துகிறோம். நல்லா பார்த்துங்க, வினிகர்ன்றது ஒரு லிக்விட், ஒரு திரவம். அதை எதில்? ஊறுகாயில் பயன்படுத்துகிறோம். அது போக உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுலையும் பயன்படுத்துகிறாங்க. அது போக அதாவது எறும்புகள் பூச்சிகளை கொல்லுவதற்கும் இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த வினிகர். அப்போ இந்த வினிகரில் என்ன விதமான அமிலம் இருக்கிறது? வினிகர் என்பது ஒரு லிக்விட், ரைட்டா? என்ன அமிலம் இருக்கிறதுன்னு கேட்குறான். விச் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் வினிகர் அப்படின்றான். என்ன அமிலம்னா அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் ஆசிட் இருக்கிறது, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. வினிகர் என்பது இல்லை என்ன அமிலம் இருக்கிறது? அசிட்டிக் ஆசிட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு, எறும்பின் கொடுக்குகளில் உள்ள அமிலம் எது? இப்போ எறும்பு நம்மளை கடிக்குது. அது கடிக்குதுன்னா தான் அது கொடுக்கில் ஒரு அமிலம் இருக்கிறது. கடிக்கும்போது அந்த அமிலத்தை அந்த கொடுக்கு மூலிமா நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுது, செலுத்திடுது. அப்போ அந்த எறும்போட கொடுக்கில் என்ன அமிலம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன? ஃபார்மிக் ஆசிட், ரைட்டா? ஃபார்மிக் ஆசிட் என்ற ஒரு அமிலம் எறும்போட கொடுக்கில் இருக்கிறது. அது கடிக்கும்போது அந்த அமிலத்தை உள்ளே செலுத்திடுது. நம்ம பிற உடம்பு அரிக்க ஆரம்பிக்குது, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, எலுமிச்சம்பழத்தில் உள்ள அமிலம் என்ன? அது உங்களுக்கு தெரியும், சிட்ரிக் ஆசிட், ரைட்டா? இதனோட பிஹெச் வேல்யூ 7க்கு கீழே, ரைட்டா? இது ஆசிட், ரைட்டா? அமிலம். என்னது? சிட்ரிக் ஆசிட் தானே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? சிட்ரிக் ஆசிட், ரைட்டா? அப்போது மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னா, மனுஷனோட குடலில் இப்போ நம்ம பசி எடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா மீனிங் என்ன? நம்ம குடலில் அமிலம் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அமிலத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த அமிலத்தோட பேர் என்னது? HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. மனுஷனோட குடலில் என்ன அமிலம் சுரக்கிறது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, வேதிப்பொருட்களின் அரசன் யாருன்றா? இப்போ கிங் ஆஃப் த கெமிக்கல்ஸ். கெமிக்கல்னு என்னது? வேதிப்பொருட்கள், ரசாயன பொருட்கள், ரைட்டா? அதான் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பொருள் என்ன அப்படிங்கிறான். அப்போது என்னதை விட அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ இது சல்ஃபூரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் கெமிக்கல்லேயும் நல்ல ஒரு கிங், முக்கியமான ஒன்று என்று பொருள்படுகிறது, ரைட்டா? அப்போ கேள்வி, நடுநிலை கரைசலின் மதிப்பு, பிஹெச் மதிப்பு என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நடுநிலை கரைசல் என்னது? 7ஆக இருக்கணும். 7க்கு கீழே இருந்ததோ என்ன? அது ஆசிட்டு, பிஹெச் வேல்யூ. அது பிஹெச் என்னது? ஹைட்ரஜன் பவர்னு அர்த்தம். ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பவர் என்ன? அப்போ ஹெச் 7ஆக இருந்ததுன்னா நடுநிலை. 7க்கு கீழே இருந்தால் ஆசிட்டு, பிஹெச் வேல்யூ. 7க்கு மேலே இருந்தால் என்னது? இது காரம். 7க்கு கீழே இருந்தால் அமிலம், 7க்கு மேலே இருந்தால் காரம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆசிட்டும்பாங்க. 7க்கு கீழே இருந்தால் ஆசிட், 7க்கு மேலே இருந்தால் பேசிஸ்ம்பாங்க. அப்போ 7ஆக இருந்தால் நடுநிலை. அது என்னது? பியூர் டிஸ்டில்டு வாட்டர், ரைட்டா? அப்போ என்னது? 7க்கு கீழே இருந்தால், அதாவது நடுநிலை கரைசலின் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா என்னது? 7. இது என்னது? டிஸ்டில்டு வாட்டர், எந்த ஒரு உப்பு இல்லாத தண்ணி. அப்போ தூய நீரின் பிஹெச் மதிப்பு என்ன? இப்போ நான் தவறுன்னு சொல்லிட்டேன். தூய நீரின், அதாவது தூய நீர் உப்பு இல்லாத தண்ணின்னு அர்த்தம். அது மதிப்பு என்ன? 7. அதே நடுநிலை கரைசல், ரைட்டா? அடுத்து, அமிலமலையின் பிஹெச் மதிப்பு பொதுவாக எதை விட குறைவாக இருக்கும் அப்படின்றான். இப்போ நம்ம மலையிலே அமிலமலைன்னு ஒரு மழை பெய்யும் திடீர்னு, அப்பப்போ சில ஏரியாவில் பெய்யும். அதில் அமிலம் சேர்ந்து வரும், ரைட்டா? ஆசிடு சேர்ந்து வரும். அதனோட பிஹெச் வேல்யூ என்னது? 5.6. 5 ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கடுத்து 5க்கு அடுத்து 6 தானே? 5.6. இது என்னது? ஆசிட். 7 கீழே இருக்குல்ல, ஆசிட், ரைட்டா? பிஹெச் வேல்யூ 5.6. அமில மலையின் பிஹெச் வேல்யூ 5.6. அப்போது சலவை சோடாவின் வேதிப்பெயர் என்ன அப்படின்றான். அதாவது சலவை சோடான்னு என்னது? வாஷிங் சோடா, வாஷ் பண்ணக்கூடிய சோடாவோட வேதியியல் பேர் என்ன அப்படிங்கிறான். வேதியியல் பேர் என்னது? சோடியம் கார்பனேட். அதாவது வாஷிங் சோடாவோட வேதியியல் பேர் என்னது? சோடியம் கார்பனேட். சரி, நெக்ஸ்ட்டு, சாதாரண உப்பின் வேதிப்பேர். இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல, சாப்பிட்ற உப்பு, அந்த உப்போட வேதியியலோட பேர் என்ன அப்படிங்கிறான். வேதியியலோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, NaCl. நம்ம சாப்பிட்ற உப்போட கெமிஸ்ட்ரி நேம் சோடியம் குளோரைடு என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா? அப்போ நீரின் கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சோடியம் உப்பு எது? இப்போ சில தண்ணியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில தண்ணி குடிக்க முடியாமல் ஹார்டாக இருக்கும். அப்போ அந்த கடினத்தன்மையை நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு எது என்று சொல்லுகிறார்கள்.
அதான் நீரின் கடினத்தன்மை, நீரினோட கடினத்தன்மை. இப்போ உப்பு நீரெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல தண்ணியை விட உப்பு தண்ணி வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், அதான் கடினத்தன்மைன்பாங்க. நீரின் கடினத்தன்மையை நீக்க பயன்படும் சோடியம் உப்பு எது? எந்த சோடியம் உப்பை நாம் நீரின் கடினத்தன்மையை நீக்குவதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வாஷிங் சோடா உப்பு அல்லது சோடியம் கார்பனேட், ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? இதை பயன்படுத்தி நீரை வந்து நம்ம அந்த கடினத்தன்மையை நீக்கி விடுகிறோம். ரைட்டா? அப்போ 113 முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படும் பொருள் என்ன? பொருள் எது? இப்போ நம்ம எலும்பு உடஞ்சி வச்சு அதை ஜாயின் பண்ணக்கூடிய பொருள் என்னது? எந்த பொருளை வச்சு நம்ம முறிந்த எலும்பை ஒட்ட வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது எந்தது? பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்ம்பாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பிஓபிம்பாங்க. இப்போ நம்ம வீடுகள்லேயும் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் போடுறோம், பார்த்துருக்கீங்களா? வீடுகளெல்லாம் கட்டி முடிச்சோன்னா பிஓபி, அதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்ம்பாங்க. இதை பயன்படுத்தி முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி முறிந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கலாம். ரைட்டா? அப்போ பேரிஸ் சாந்தின் வேதிப்பேர் என்ன? இந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்ன்றான இதனோட வேதியியல் பேர் என்ன? பேரிஸ் சாந்துனா களிம்பு. ரைட்டா? இந்த சாந்தின் வேதியியல் பெயர் என்னன்றான். என்னது? கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ரைட்டா? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ 2-3 ரீடிங் விட்டால் போதும், மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரு தனிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் ஆனால் ஒரே இயற்பியல் நிலையில் காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றான். ஒரு தனிமம், ஒரு எலிமெண்ட். இப்போ 118 எலிமெண்ட் இருக்குது பீரியாடிக் டேபிளில். ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோ. ஒரு தனிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களில், அதாவது ஒரே தனிமம் ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறது. ரைட்டா? ஒரே தனிமம் தான். இப்போ கார்பன் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும். ரைட்டா? டைமண்டாகவும் இருக்கும், இன்னொரு பொருளாகவும் இருக்கும், ஆனால் கார்பன் தான் அது. அதேமாதிரி வாட்டர், தண்ணி எடுத்துக்கோ, வெவ்வேறு வடிவம். கேஸ்லேயும் வாட்டர் இருக்கும், லிக்விட்லேயும் இருக்கும், ஐஸ்லேயும் இருக்கும், ஆனால் மொத்தம் எல்லாமே வாட்டர் தான். ஒரு தனிமமானது வெவ்வேறு வடிவங்களில், ஒரு தனிமம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் ஆனால் ஒரே இயற்பியல் நிலையில் காணப்படும். ஒரே ஃபிசிக்கல், அதனோட குணம் ஃபிசிக்கல். என்னது ஃபிசிக்கல்? இயற்பியல் நிலை. அதனோட நிலை, வாட்டரோட நிலை வாட்டர் தான். கார்பன்னா கார்பனோட நிலை தான். ரைட்டா? அது கார்பன் நிலையில் காணப்படும். அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறான். ரைட்டா? எவ்வாறு அப்படின்னா அலோட்ராபி என்று அழைக்கப்படுகிறது. அலோட்ராபின்னு என்னது? அதாவது புறவேற்றுமை வடிவத்துவம் என்று பொருள். ரைட்டா? அதாவது புறவேற்றுமை வடிவத்துவம், ஆனால் ஒரே பொருள் தான். இப்போ கார்பனில் பல வடிவங்களில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டைமண்ட்லேயும் இருக்கும், இன்னும் பல வடிவங்களில் இருக்கும், ஆனால் கார்பன் தான் அது. அப்படி பல தனிமங்கள் இருக்கிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு கிராஃபைட்டாகவும் இருக்கும். கார்பன் வந்து என்னது? டைமண்டாகவும் இருக்கும், கிராஃபைட்டாகவும் இருக்கும், ஆனால் கார்பன் தான். அதான் ஒரு தனிமம் பல்வேறு வடிவங்களில் காணப்பட்டால் அதற்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அலோட்ராபி என்று அழைக்கப்படுகிறது. புறவேற்றுமை வடிவத்துவம்னு என்று அழைக்கப்படுகிறது. அலோட்ராபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிராஃபைட் ஆனது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு கேட்குறான். கிராஃபைட் வந்து மின்சாரத்தை கடத்துமானா கடத்தும். கிராஃபைட் வந்து மின்சாரத்தை பாஸ் பண்ணும், கரண்ட்டை பாஸ் பண்ணும். அது வந்து இன்சுலேட்டர் கிடையாது. ரைட்டா? அப்போ மின்கலன்களில் என்னது? மின்முனையாக பயன்படும் கார்பனின் வடிவம் எதுன்றான். அப்போ மின்கலன் பார்த்திங்கன்னா பல தொட்டிகளில் வந்து மின்கலன் வச்சுருப்பாங்க, மின் முனைன்னு வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்கும், ஒரு தொட்டி மாரி. ரைட்டா? அப்போ இதில் ஒரு கார்பன் ராடு ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க. இதில் கரைசல் இருக்கும், இதில் ஃபுல்லாக கரைசல்கள் இருக்கும். கரைசல்னால் நீர் கரைசல், ஏதாவது கரைசல் வச்சுருப்பாங்க. இது கார்பன் ராடு. இதில் என்ன பண்ணியிருப்பா? பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருப்பா. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், சின்ன கோடு நெகட்டிவ். அப்போ கரண்ட் சப்ளை ஆகுது, பாசிட்டிவ் மூலயமா கரண்ட் சப்ளை ஆகும். இந்த ராடு இருக்குல்ல, ராடு யாரால் செஞ்சது? எந்த பொருளால்? கார்பனால் செய்தது. ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா? நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கும். இதைத்தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போது மின்முனைகள் ஒரு மின்கலனில், அந்த தொட்டி தான் மின்கலனில் மின்முனையாக அந்த ராடாக பயன்படுவது. மின்முனையாக பயன்படும் கார்பனின் வடிவம் எது? அதனோட வடிவம் என்னன்னு கேட்குறான். என்னது? கிராஃபைட். கார்பனின் வடிவம் என்னது? அதாவது கிராஃபைட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின், விச் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இஸ் யூஸ்டு இன் அஸ் எலக்ட்ரோட்ஸ்? எலக்ட்ரோட்ஸ்னால் என்னது? மின்முனை. எலக்ட்ரோட்ஸ் இன் பேட்ரிஸில் பேட்ரிஸில் எலக்ட்ரோடாக தான் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி இருக்கும்? கிராஃபைட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. ரைட்டா?
நீர்வாயு என்பது எவற்றின் கலவை அப்படின்றான். இப்போ நீர்வாயு அப்படின்னு என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ மொத்தம் 2-3 வாயுக்கு இருக்கிறது, ரைட்டா? இப்போ நீர்வாயுன்னு சொல்லுவான், ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்லுவான், உற்பத்தி வாயுன்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் கேஸ்ன்னு இருக்குது, நீர்வாயு, உற்பத்தி வாயு, இயற்கை வாயு, இப்படி 3 வாயு இருக்குது. அப்போ நீர்வாயுன்னு என்ன நான் சொல்லியிருக்கேன். நீர்வாயுன்னா ஒரு கோல்னு என்னது? நிலக்கரி. கோல்னு நிலக்கரி. நான் ஒரு கோலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் 2 சைட்லேயும் ஓட்டை போட்டுறேன், நடுவில் வந்து கோலை வச்சுருக்கேன். அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து என்னத்தை பாய்ச்சிட்டேன்? நீராவியை பாய்ச்சிறேன். நீர் கலந்த ஒரு ஆவியை பாய்ச்சிக்கிறேன். நீராவின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சோறு சமைக்கிறோம், அதில் நீராவி போகுதில்ல, அது ஆவியில் நீரும் கலந்துருக்கும். நீராவியை அந்த கோலில் பாய்ச்சிறேன். நீராவியை இப்போ நம்ம சோறு சமைக்கும்போது சோறு ஆவியாகும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஆவி போகும், அந்த ஆவியில் நீரும் கலந்துருக்கும், அதான் நீராவி. அப்போ நீராவி நான் இங்கே பாய்ச்சிறேன், ஒரு கோல்னு நிலக்கரியில் பாய்ச்சிறேன். அப்படி பாய்ச்சினதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீர்வாயு கிடைக்கும். சரியா? அப்போ அதுதான் சொல்லலாம், நீர்வாயு என்பது எவற்றின் கலவை அப்படிங்கிறான். எனது கார்பன் மோனாக்சைடின் கலவை மற்றும் ஹைட்ரஜன். புரியுதா? ஏன்னு சொன்னால், ஏன் கார்பன் மோனாக்சைடுன்னு சொன்னால், இப்போ நீர் என்னது? H2O தானே நீர். H2O தான் நீர், ரைட்டா? அப்போ கார்பனில் நான் கலக்கிறேன். கார்பன் என்னது? நிலக்கரி கார்பன் தானே. H2Oமா, இங்கே பாருமா, H2O. நீர்வாயு, நீர்னு என்னது? H2O. தண்ணிக்கு ஃபார்முலா என்னது? H2O ப்ளஸ் நான் கார்பனில் பாய்ச்சிறேன். கார்பன் நிலக்கரி, நீர்வாயுவை பாய்ச்சிறேன். அப்போ என்ன மாறுது? H2 ப்ளஸ்ஸு CO, கார்பன் மோனாக்சைடு. ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதனால் கார்பன் மோனாக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு. புரியுதா? அப்போ கார்பன் மோனாக்சைடாக மாறுகிறது அப்படின்னு. அது இந்த கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ்ஸு H2 ஹைட்ரஜன் 2 மாலிகூல்கள் இருந்தால் அதுக்கு பேர் நீர்வாயுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு நீர் ஆவியை நான் வந்து ஒரு கோலில் பாய்ச்சும் போது எனக்கு நீர்வாயு கிடைக்கிறது. நீர்வாயின் கலவை எதோட இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடு CO மட்டும்தான், CO2 கிடையாது, மற்றும் ஹைட்ரஜன், இது 2 சேர்ந்து கிடைக்குது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது? வாட்டர் கேஸ். அடுத்து ப்ரொடியூசர் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. இது என்ன தெரியுமா? அங்கே நான் என்ன பண்ணேன்? நீர் ஆவியை பாய்ச்சினேன். நீர் கலந்த ஒரு ஆவியை இதில் பாய்ச்சினேன், கோலில். அப்போ இங்கே இந்த ப்ரொடியூசர் கேஸ் எப்படின்னா, நீர்வாயுவை பாய்ச்ச மாட்டேன், வெறுமனை காற்று, தண்ணி இல்லாத காற்றை நான் பாய்ச்சுவேன். இதில் கோலில் நான் அந்த நீர்வாயு எப்படி கிடச்சி? நீர் கலந்த ஆவியை நான் பாய்ச்சிறேன், நீராவியை அந்த கோலில். எனக்கு என்ன கிடைக்குது? கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கிடைக்குது, அதான் நீர்வாயு. கார்பன் மோனாக்சைடு CO ப்ளஸ் H2 கிடைக்குது, ஹைட்ரஜன் கிடைக்குது. இப்போது இந்த ப்ரொடியூசர் கேஸ் எப்படி கிடைக்கும்னா, நான் வெறும் காற்று, நீர் கலந்த காற்று இல்லை, வெறும் காற்று, ஏரை நான் பாய்ச்சினேன். இதில் ஒரு கோலில் தான், நிலக்கரியில். எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரொடியூசர் கேஸ் கிடைக்கும். உற்பத்தி வாயு என்பது எவற்றின் கலவை அப்படிங்கிறான். அப்போ இப்போ என்னவா இருக்கும்? கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன். அங்கே ஹைட்ரஜன், அங்கே என்னது? நல்லா பார்த்துக்கோங்க, அங்கேயும் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் H2 கிடைக்குது. இங்கே இதில் நான் எதை பாய்ச்சிறேன்? வெறும் காற்றை மட்டும்தான் பாய்ச்சிறேன். எதில்? கோலில். எனக்கு என்ன கிடைக்குது? அதே கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் அங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே நைட்ரஜன் கிடைக்கிறது ப்ரொடியூசர் கேஸில், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படும் வேதிப்பொருள் என்ன? கடினமான நீர், அதாவது உப்பு தண்ணின்னு அர்த்தம். உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக பயன்படுத்த, அதாவது அதுதான் நீர் கடினமாக இருக்கும், அதாவது உப்பு தண்ணி, ரைட்டா? அதை கடினமான நீரை மென்னீராக நல்ல தண்ணியாக மாற்ற பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது அப்படிங்கிறான். என்ன வேதிப்பொருள்? கார்பனேட், சோடியம் கார்பனேட்டை கலந்தால் நாம் கடினமான தண்ணி மென்மையான தண்ணியாக மாறிவிடும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், இயற்கை வாயுவில் இந்த முதல் 2 கேஸ் முடிச்சிட்டோம். வாட்டர் கேஸ், அடுத்து ப்ரொடியூசர் கேஸ், அடுத்து இப்போ நேச்சுரல் கேஸ். வாட்டர் கேஸில் என்னது? CO ப்ளஸ் ஹைட்ரஜன். ப்ரொடியூசர் கேஸில் என்னது? CO ப்ளஸ் CO2 இல்லை, CO ப்ளஸ் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன். இதில் ப்ரொடியூசர் கேஸில். அதே மாதிரி வாட்டர் கேஸில் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். இப்போ நேச்சுரல் கேஸ்னால் பூமிக்கு கீழே இருந்து இருக்கும், இது மீத்தேன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது என்னது? இது பூமியில், இப்போ நம்ம பூமியை தோண்டினோம்னா ஒரு விதமான வாடை வரும், பார்த்துருக்கீங்களா? கெட்ட நாற்றம் வரும், அழுகுன நாற்றம் வரும். பூமியை தோண்டி உள்ளே போக போக கெட்ட நாற்றம் வரும், அது மீத்தேன்னு சொல்லுவாங்க. இதுதான் இயற்கை கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்கை வாயுவில் முதன்மையாக உள்ள வாயு எது? நீ இப்போ ஒரு பொருளெல்லாம் மக்கி போச்சு, அழுகி போச்சு, நான் புதைச்சி வச்சுட்டேன்,
ஒரு 20 வருஷம் கழித்து தோணுன்னா அது என்ன ஒரு 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 கெட்ட நாத்தம் வச்சு பிடிச்ச ஒரு கேஸ் வரும். அந்த கேஸ் தான் மீத்தேன் கேஸ். வர்றது மீத்தேன் கேஸ் தான். அப்போ இயற்கை வாயுவில், அது இயற்கை வாயுன்னா நேச்சுரல் கேஸ்னு அர்த்தம். முதன்மையாக உள்ள வாயு எது, ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாயு எது அப்படின்னு மீத்தேன். ரைட்டா? CH4, ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றான். சதுப்பு நில வாயு. ரைட்டா? விச் கேஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் மார்ஸ் கேஸ். மார்ஸ் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. பார்த்து எத்தனை கேஸ் இருக்குது. மார்ஸ் கேஸ் என்று அழைக்கப்படுவது எது, சதுப்பு நில கேஸ் அப்படின்றான். இதுவும் மீத்தேன் தான். மீத்தேனுக்கு 2 பேர் இருக்குது. நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மார்ஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா? இதோட ஃபார்முலா என்னது, ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், CH4. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இதனோட பாண்டிங் தெரியுமா? பாண்டிங் இப்போதைக்கு நான் சொன்ன ரொம்ப லேட்டாக உங்களுக்கு இதுவே போதும். பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது கிடைக்கும் மிக கனமான பகுதி பொருள் எது அப்படின்றான். இப்போது நம்ம அரேபிய நாட்டில் போனீங்கன்னா பூமியை தோண்டி உள்ள பெட்ரோலியம் எடுப்பாங்க. அது வெறும் பெட்ரோலியமாவை கிடைக்காது. வெறும் குரூட் ஆயிலாக கிடைக்கும். குரூட் ஆயிலை மொத்தமாக இருக்குது. குரூட் ஆயில் அதுலேருந்து பெட்ரோலை பிரிப்பாங்க, டீசலை பிரிப்பாங்க, ஹீலியத்தை பிரிப்பாங்க. அதுக்கடுத்து சிண்டில் வரும், பல விதமான நறுமண பொருட்கள்லாம் வரும், அதை பிரிப்பாங்க. கடைசியாக மிஞ்சினது என்ன, தார் தான் மிஞ்சும். நம்ம தார் ரோடு போடுறோம் இல்லையா, அந்த குரூட் ஆயிலேருந்து இவ்வளோ இருக்குது. குரூட் ஆயில் தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். அந்த குரூட் ஆயிலை பிரிக்கும்போது ஒவ்வொன்றா வெளியில் வரும். கடைசியில் மிஞ்சின கழிவு தான் என்னது, தார். அப்போ இந்த குரூட் ஆயிலில் எதனோட வெயிட் அதிகமாக இருக்குது? பெட்ரோலியத்தோட வெயிட் அதிகமாக இருக்குது, இல்லை கெரோசினோட வெயிட் அதிகமாக இருக்குது, இல்லை சென்ட்டோட வெயிட் அதிகமாக இருக்குது, இல்லை டீசலோட வெயிட் அதிகமாக இருக்குது. கடைசியாக மிஞ்சினா இது கடைசியில் என்ன, தாரோட வெயிட்டு தான் அதிகமாக இருக்கும். தார் தானே வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த குரூட் ஆயிலில். அதை தான் கேட்குறான். என்ன கேட்குறான்னு பாருங்கள். பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது, பெட்ரோலியத்தை உண்டாக்கும்போது, அதாவது குரூட் ஆயிலிருந்து உண்டாக்கும்போது கிடைக்கும் மிக கனமான பகுதி பொருள் என்ன, கிடைக்கக்கூடிய வெயிட் அதிகமான பகுதி பொருள், அதில் உள்ள ஒரு பொருள் என்ன. இந்த தார் அதுக்குள்ளே தானே இருக்குது. பகுதி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கான், விடை தார். ரைட்டா? தார். ரைட்டா? தாருக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கான், பிட்மேன் போட்டிருக்கான். பிட்மேன் அல்லது அஸ்பலைட் அப்படின்னு போட்டிருக்கான். அம்மா ஈஸ்வரா. சரி, நெக்ஸ்ட்டு எத்தனாலின் கொதிநிலை என்ன. அப்போ எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை என்ன, பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்றான். அப்போ 78 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? சீன செல்சியஸ்னு அர்த்தம். சரியா? அப்போ வினிகர் என்பது எத்தனை சதவீத அசிட்டிக் அமிலத்தின் நீர்ம கரைசல் ஆகும். இப்போ இந்த வினிகர்னு ஒரு லிக்விட் இருக்குது இல்லையா, அதை நம்ம அந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பயன்படுறோம். அதேமாரி எறும்புகளையும் பூச்சிகளையும் கொல்லுவதற்கு பயன்படுத்துகிறோம். இதில் எத்தனை அசிட்டிக் ஆசிட் தானே இருக்குது. அதில் என்ன கேட்குறான், வினிகர் என்பது அதுக்குள்ளே எத்தனை சதவீதம் அசிட்டிக் அமிலம் நீர்ம கரைசல் இருக்கிறது, அசிட்டிக் அமிலம் நீர்மமாக இருக்கிறது என்று கேட்குறான். அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறது, 5லேருந்து 8% இருக்குது. ஒன்று 5 இருக்கும், இல்லை 5.5 இருக்கும், இல்லை 6, 7, 5லேருந்து 8க்குள்ளே இருக்கும். இது பெர்சன்டேஜ், சதவிகிதம். இது அசிட்டிக் ஆசிட். அப்போ நெக்ஸ்ட்டு சோப்புகளில் உள்ள ஹைட்ரோஃபோபிக் பகுதி எதில் கரையும் அப்படிங்கிறான். நல்லா பார்த்துங்க. சோப்பில் 2 பகுதி இருக்கும், ஹைட்ரோஃபைலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக். எப்படி சோப்பு என்ன இருக்கோ 2 பகுதிகள் இருக்கும். இது ஹைட்ரோஃபோபிக். இந்த கீழே போடுங்க, HYDRO PHO BAC. அதே மாதிரி ஹைட்ரோஃபைலிக்னு ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இந்த POHக்கு பதிலாக ஃபைலிக் LAC. ரைட்டா? இந்த ஹைட்ரோஃபோபிக்ன்றல அந்த PHOக்கு அடுத்து ILIC ஹைட்ரோஃபைலிக். இந்த 2 தான் இருக்குது. புரிஞ்சுதா? இது முன்முனை ஹைட்ரோஃபைலிக். இவன் சொல்லலை, அதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். இந்த சோப்பில் 2 முனை இருக்கும். சோப்புக்குள்ளே 2 முனைன்னு இந்த முன்னாடி போர்ஷன் பின்னாடி போர்ஷன் நினைக்காதா. இது கெமிக்கலில் சொல்கிறேன். சோப்புக்குள்ளே இருக்க கெமிக்கலில் 2 முனைகள் உண்டு. ஒன்று தலை என்றும் இன்னொன்று வால் என்றும் சொல்லுவார்கள். ரைட்டா? சோப்புக்குள்ளே ஒவ்வொரு கரைசல்லையும் சோப்புக்குள்ளே 2 முனை இருக்கும். ஒன்று தலை முனை, ஒன்று வால் முனை. இந்த தலை முனைக்கு என்ன சொல்லுவாங்க, பேர் ஹைட்ரோஃபைலிக் என்பார்கள். அதேமாரி வால் முனைக்கு ஹைட்ரோஃபோபிக். இப்போ இவன் என்ன வால் முனையை பற்றி தான் கேட்டிருக்கான், இருந்தாலும் நீ தலைமுனையை பற்றி தெரிஞ்சுக்கோ. இப்போது
இந்த சோப்புகளில் உள்ள ஹைட்ரோஃபோபிக் பகுதி எதில் கரையும்? அதாவது பின்னாடி உள்ள வால் பகுதி அதுதான் என்னது ஹைட்ரோஃபோபிக். சோப்பில் வந்து 2 பகுதி இருக்குமாப்பா. ஒன்று ஹைட்ரோஃபைலிக் அதாவது தலைப்பகுதி, இன்னொன்று ஹைட்ரோஃபோபிக் வால் பகுதி. இந்த வால் பகுதி நம்ம துணியை அலசும்போது அதை நம்ம இந்த சோப்பை போடுறோமா துணி அலசுறதுக்கு. அப்போ அந்த துணியில் 2 தான் இருக்கும். ஒன்று அழுக்கு இருக்கும், இல்லை அழுக்கு இல்லாமல் இருக்கும். ரைட்டா? ஒன்று நீர் இருக்கும். இப்போ துணியை நான் நான் சோப் போடுறேன். அப்போ துணியில் என்ன இருக்கும்? நீர் இருக்கும். இன்னொன்று அழுக்கு பகுதி இருக்கும். நான் சோப் போடும்போது அழுக்கு பகுதியில் ஒட்டுறது யார்? ஹைட்ரோஃபோபிக்கா இல்லை ஹைட்ரோஃபைலிக்கா? ஹைட்ரோஃபைலிக்குன்னா முன்பகுதி, ஹைட்ரோஃபோபிக்னா பின்பகுதி. இந்த பின்பகுதி தான் அழுக்கு பகுதியில் போய் ஒட்டும். ஹைட்ரோஃபோபிக். இது நீரில் ஒட்டாது. இது என்ன செய்யும்? எங்கெங்கே இதில் அழுக்கு இருக்குது, கிரீஸ் இருக்குது, எண்ணெய் இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கிறோம். ஆனால் இது பின்பகுதி ஹைட்ரோஃபோபிக்ன்றது நீரில் ஒட்டாது. சோப்பில் உள்ள ஹைட்ரோஃபோபிக் பகுதி வால் பகுதி எதில் போய் ஒட்டும்? நீ சோப் போடும்போது அந்த துணியில் உள்ள அழுக்கில் போய் ஒட்டிக்கிறோம். எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அங்கே போய் கட்டியாக அதில் ஒட்டி பிடிச்சிக்கிறோம். ஆனால் இன்னொன்று ஹைட்ரோஃபோலிக்னு ஒன்று இருக்குது முன்பகுதி. அது என்ன செய்யும் தெரியுமா? தண்ணி, அதுக்குள்ளே உள்ள தண்ணி, சோப் இப்போ துணியில் தண்ணி இருக்குல்ல, தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணியில் போய் ஒட்டிக்கிறோம். அப்போ தண்ணிக்கு எதிர்ப்பு யார்? தண்ணியில் ஒட்டாமல் இருக்கிறது யார்? ஹைட்ரோஃபோபிக். தண்ணியில் ஒட்டாது, அது அழுக்கில் தான் போய் ஒட்டும். அப்போ தண்ணியை எதிர்த்து வர்றது யார்? ஹைட்ரோஃபோபிக்கு. தண்ணிக்கு சாதகமாக செயல்படுறது யார்? ஹைட்ரோஃபோலிக். புரியுதா? அப்போது இது அந்த அழுக்கில் போய் ஒட்டின உடனே நீ அலசும் போது அந்த அழுக்கோடு சேர்த்து வெளியில் வந்துடும். புரியுதா? அந்த சட்டையில் உள்ள அழுக்கு இருக்குல்ல, அழுக்கோ எண்ணெயோ எதுலையாவது இருந்ததுன்னா அது போய் ஒட்டிக்கணும் இந்த ஹைட்ரோஃபோபிக்கு. அதனால் இது நீர் எதிர்ப்புன்பாங்க. இந்த நீர் வெறுக்கும் பகுதிம்பாங்க. ஹைட்ரோஃபோபிக் நீரில் ஒட்டாது, அழுக்கில் தான் போய் ஒட்டும். அதான் நீர் எதிர்ப்பும்பாங்க. ஹைட்ரோஃபோலிக் முன்பகுதி அது வந்து நீரில் போய் உட்காந்துக்கிறோம், நீரில் தான் ஒட்டி அது நுரைய உண்டாக்கும். ரைட்டா? சரி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, கடின நீரிலும் சிறப்பாக செயல்படும் துப்புரவாக்கி எது அப்படின்றான். இப்போ கடின நீர்னு என்னது? இப்போ உப்பு தண்ணியும்பாங்க. நல்ல தண்ணியில் நீ சோப் போடுற, ஓகே. உப்பு தண்ணியில் போய் சோப் போடும்போது அதுலேயும் ஈஸியாக கழுவ முடியுமா? சில சோப்பு வேலை செய்யாது, உப்பு தண்ணின்னு வேலை செய்யாது. பார்த்துருக்கீங்களா? அதான் கடின நீரிலும் சிறப்பாக செயல்படும் துப்புரவாக்கி எது? சோப்பு எது? துப்புரவாக்கினா துப்புரவு செய்யும் பொருள் எது? ரைட்டா? கடின நீராக இருந்தாலும் துப்புரவு செய்ய பயன்படுத்தும் பொருள் எது அப்படிங்கிறான். விச் கிளீனிங் ஏஜென்ட் ஒர்க்ஸ் எஃபெக்டிவ்லி ஈவன் இன் ஹார்ட் வாட்டர்? எந்த ஒரு சுத்தம் செய்யும் பொருளானது வேலை செய்கிறது, எஃபெக்டிவ் திறம்பட வேலை செய்கிறது, ஈவன் இன் அது எதில்? ஹார்ட் வாட்டர், கடினமான தண்ணியிலையும் வேலை செய்கிறது என்று கேட்குறான். என்னது? டிட்டர்ஜென்ட் வந்து உனக்கு கடினமான தண்ணி, உப்பு தண்ணியிலையும் வேலை செய்யும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் அந்த 2 தான் இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் வால் பகுதி அது அழுக்கில் போய் ஒட்டிக்கிறோம். ஹைட்ரோஃபோலிக்கு தண்ணியில் போய் ஒட்டிக்கிறோம், அது நுரைய உண்டாக்கும். இது அந்த அழுக்கை எடுத்து வெளியில் கொண்டு வந்துடும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு, ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் பயன்படுத்தப்படும் அமிலம் எது? இப்போ ஆல்கஹால் இருக்கா இல்லையா என்று கண்டறியக்கூடிய ஒரு பொருள், அதில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா என்று பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் என்ன, அமிலம் என்ன அப்படின்றான். ஒரு பொருள் ஆல்கஹால் இருக்கா, இப்போ நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கா இல்லையான கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் அமிலம் எது அப்படிங்கிறான். அப்போது இங்கிலீஷில் விச் ஆசிட், எந்த ஒரு அமிலமானது, அமில மிக்சர் கலவை, அந்த கலவையானது இஸ் யூஸ்டு பயன்படுத்தப்படுகிறது. பிரித்தலைசர்னால் வாய் மூலியமாக, பிரித்தலைசர் டெஸ்ட் டு டிடெக்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன். டு டிடெக்ட்னா கண்டுபிடிக்க. ஆல்கஹால்னால் இந்த சாராயம் கன்சப்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டது, சாராயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதை பிரித்தலைசர் கண்டுபிடிப்பதற்கு எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அமிலம் அப்படின்னா அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைகுரோமேட். ரைட்டா? அசிடிஃபைடுனா என்ன சொல்லுவாங்க? அமிலமாக்கப்பட்ட, அமிலத்தன்மை உடைய. ரைட்டா? அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைகுரோமேட் இதை பயன்படுத்தி ஆல்கஹால் இருக்கிறதா என்பதை கண்டறியலாம். கரிம சேர்மங்களை எரிக்கும் போது உருவாகும் முக்கிய வாயுக்கள் எவை அப்படின்றான். கரிம சேர்மங்கள் என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? அப்போது
ஆர்கானிக் காம்பவுண்டுகளை எரிக்கும்போது உருவாகும் முக்கிய வாயுக்கள் இது. ஒரு பொருள், ஒரு ஆர்கானிக் எரிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் உண்டாகும். கார்பன் டை ஆக்சைடு, ரைட்டா, மற்றும் நீர். இந்த மாதிரி அது ஒரு பொருளை நீ எரிக்கிற ஆர்கானிக் பொருளை எரிக்கும்போது என்னது, காற்றுல என்ன ஆவி தானே போகும், கருப்பாக போகும் இல்லையா, அதான் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், ரைட்டா. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டருக்கு ஃபார்முலா என்னது, H2O, ரைட்டா. 2 ஹைட்ரஜன் மாலிகுல், 1 ஆக்சிஜன் மாலிகுல். தீயணைப்பான்களில் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க பயன்படும் உப்பு எது அப்படின்றா. இப்போ தீயணைப்பான்கள் அப்படின்னா தீயை அணைக்கக்கூடிய பொருட்கள். இந்த நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருப்பாங்க, டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க, தீயணைப்பு. அதில் CO2ன்னு போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? தீயணைப்பு சிவப்பு கலரில் தொங்க போட்டிருப்பாங்க. அதான் அதுக்குள்ளே தீயணைப்பான்கள், தீயணைப்பான்களில் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்க பயன்படும் உப்பு எது? அதுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ அதை உண்டாக்குவதற்கு, தீயணைப்பான்களுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உப்பு என்ன அப்படிங்கிறான். அதாவது விச் சால்ட் இஸ் யூஸ்ட், எந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது, எங்கே? இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தீ அணைப்பான்கள். எதற்கு? டு ஜெனரேட், உண்டாக்குவதற்கு கார்பன் டை ஆக்சைடு. அப்போ தீ அணைப்பான்களுக்கு என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. அதை உண்டாக்குவதற்கு கார்பன் டை ஆக்சைடை உண்டாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பின் பெயர் என்ன அப்படிங்கிறான். அப்போ என்னது? சோடியம் பைகார்பனேட். அப்போது இது வாங்க, பயாலஜிக்கு வாங்க போவோம். அப்போது 5 உலக வரைபாட்டை சொல்லுன்றான். அப்போ வரைபாட்டில் அப்போது ஆரம்ப கட்டத்தில் உயிரினங்கள், உலகத்தில் பல மில்லியன்களான உயிரினங்கள் இருந்தது, ரைட்டா. பல மில்லியன்கள், ஒரு 10 பல மில்லியன்கள் உயிரினங்கள் இருந்தது. அது எதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல விஞ்ஞானிகளுக்கு, ரைட்டா. எதுக்கு எந்த பேர் வைக்கிறதுன்னு தெரியல. மரத்துக்கு என்ன பேர் வைக்கிறது, மனுஷங்களுக்கு என்ன, சிங்கத்துக்கு என்ன, புலிக்கு என்னன்னு ஒன்றுமே தெரியலை. அப்போ பிரித்தான், ஃபஸ்ட்டு கிங்டம்னு பிரித்தான். என்னது? 5 உலக வகைப்படம், 5 கிங்டம், 5 கிங்கடங்களாக பிரித்தான். அதில் ஒவ்வொரு உயிரினத்தையும் பிரித்தான். மனுஷங்களை ஒரு பிரிவில் வச்சான், பாலூட்டிகள்னு வச்சான், முதுகெலும்பு உள்ளதுன்னு வச்சான், அதாவது பிறகு 6 அறிவு உள்ளதுன்னு வச்சான், 5 அறிவு உள்ளதுன்னு வச்சான், ஊர்வனன்னு வச்சான், ஊராதவன்னு வச்சான், நகரக்கூடியதுன்னு வச்சான், அப்புறம் நகராத பொருட்கள், இப்போ மரம் செடி கொடிகள்னு வச்சான், பிறகு தண்ணியில் நீந்துபவைன்னு வச்சான், பிறகு தண்ணியிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்குன்னு வச்சான். இதெல்லாம் வகைப்படுத்தி 5 வகைப்பாடுகளாக பிரித்தார்கள், ரைட்டா. 5 உயிரினங்களை, மொத்த உயிரினங்களை 5 வகைப்பாடுகளாக, பூமியில் உள்ள மொத்த உயிரினங்கள் 5 வகைப்பாடுகள், 5 கிங்டம்ஸ் ஆக பிரித்தார்கள். அதை பிரித்தவர் யாருன்னு சொன்னால், அதை பிரித்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா R.H. விட்டேக்கர். R.H. விட்டேக்கர் என்பவர் தான் 5 கிங்டம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் 5 கிங்கடங்களாக பிரித்தார். அதுக்குள்ளே தான் வரும். எந்த உயிரினம் வந்து ஏதாவது ஒரு கிங்கடத்தில் வரும். ஒன்று இந்த இதில் வரும், அந்த இதில் வரும். அப்படி பிரித்தார் மொத்த உயிரினங்களையும், ரைட்டா. அதை பிரித்தவர் எது? விட்டேக்கர், R.H. விட்டேக்கர் என்பவர், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, விலங்குலகத்தின் மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்றான். இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு கிங்டம், அதுக்கடுத்து ஃபைலம், அதுக்கடுத்து என்ன பண்ணால் கிளாஸ்ன்னு போட்டான், அதுக்கடுத்து குரூப்புன்னு போட்டேன், அதுக்கடுத்து ஸ்பீசிஸ்ன்னு போட்டான். ஸ்பீசிஸ்னு கடைசியாக வர்றது இனங்கள். கிங்டம், ஃபைலம், கிளாஸு, குரூப்பு, ஸ்பீசிஸ், இப்படி பிரித்தான். 5 இதாக பிரித்தான், ரைட்டா. அப்போ ஒன்றா டவுன் ஆகிட்டே வரும். அப்போது விலங்கு சார்ந்த ஒரு உலகத்தின் மிகப்பெரிய தொகுதி எதுன்றான். அது என்ன தொகுதி அப்படின்னு பார்த்தா லார்ஜஸ்ட் ஃபைலம் இந்த அனிமல் கிங்டம் வந்து என்னது அப்படின்னா கணுக்காலிகள் என்றான். ஆர்த்தோபோடா, ரைட்டா. அதாவது ஆர்த்தோபோடா என்பது தான் விலங்குலகத்தின் மிகப்பெரிய தொகுதின்னு பிரித்தான். பெரிய தொகுதி நல்லா பார்த்து கணக்கு. அதாவது விலங்கு உலகத்தின் மிகப்பெரிய தொகுதி யார்? ஆர்த்தோபாடா, ரைட்டா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கணுக்காலிகள்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்த்தோபோடான்னு சொல்லுவாங்க. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டீப்பாக போகணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் படிக்கும்போது சும்மா டிப்பாக போயிட்டுருக்கோம் எக்ஸாமுக்கு மட்டும். அப்போ ஊர்வனவற்றில் 4 அறைகளை கொண்ட இதயம் கொண்ட விலங்கு யாது? இப்போ மனுஷங்களுக்கு இந்த ஹார்ட்டில் எத்தனை அறைகள் இருக்கிறது? மனிதர்களுக்கு 4 அறைகள் இருக்கிறது, ரைட்டா. நம்மளுக்கு எத்தனை? 4 இருக்குது. ஆனால் ஊர்வனம்னா ஊர்ந்து செல்லக்கூடிய பல்லி கில்லி இதுல எல்லாம் யாருக்கு 4 அறைகள் இருக்கிறது? 4 அறைன்னா இருதயத்தை சொல்கிறான்.
இப்போ நம்மளுக்கு 4 அறைகள் தான். அப்போ ஊர்வனவற்றில் 4 அறைகளை கொண்ட இதயம் உடைய விலங்கு எது அப்படிங்கிறான். அப்போ மனுஷங்கள் மாதிரி 4 அறைகள் இருதயத்தில். யாருக்கு? குரக்கொடையல்னா யார்? மூதலை. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் நீர் கடத்தலுக்கு காரணமான திசு எது அப்படின்ட்டான். தாவரத்தில் இப்போ பூமியிலேருந்து வேர் வந்து நீரை உரிகிறது. இப்போ தாவரத்துக்கு நீர் மேலே இலைக்கு நீர் எப்படி போகுது? இலைக்கு அந்த ரூட்டு, தண்டு, பூக்கள், மாம்பழம் மரம்னா மாம்பழத்துக்கு நீர் எப்படி போகுது அப்படின்னா எல்லாத்துக்கும் மரத்துக்கு சப்ளை பண்ணுறதெல்லாம் வேர் தான். அப்போ வேரில் அந்த வேர் என்ன பண்ணும்? தண்ணியை உரியும். அந்த தண்ணியை உரியும் போது அந்த தண்ணி வேறு உரியும் போது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகிறது அந்த மரத்தில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய திசு செல் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பேர்? திசுக்கள் பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜைலம் தான் என்னத்தை எடுத்துகிட்டு போகும்? எல்லா இலைகளுக்கு. ஏன்னா இப்போ இலைக்கு வந்து தண்ணி வேணும். தண்ணி இருந்தால் தான் உனக்கு என்ன குளோரோஃபைல் தயாரிப்பு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் சன்லைட்டில் இருக்குது. ஆனால் தண்ணி வேணும் இல்லையா? இலைகளுக்கு தண்ணி வேணும். அப்போது இதை எடுத்துகிட்டு போகிறது யார்? அது வேர்லேருந்து எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீரை எடுத்து செல்வது ஜைலம் என்ற திசு செல். அதே மாதிரி ஃபோலம் என்ற ஒரு திசு இருக்கிறது. அது என்ன செய்யும்? இந்த இலைகளில் தயார் பண்ணப்பட்ட உணவு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா தானே இலைகளில் உணவு தயார் பண்ணுகிறது. இலையில் வந்து மரங்கள் எவ்வாறாக உணவை தயார் பண்ணுகிறது? தண்ணியை கீழேருந்து உறிஞ்சிருது. அப்போ உணவை எங்கே தயார் பண்ணுகிறது? இலைகள் மூலமாக தயார் பண்ணுகிறது. எந்த மெத்தடில்? த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. ரைட்டா? மரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படுகிறது. ரைட்டா? அப்போது உணவு சேகரிக்கப்படுகிறது, அங்கே உணவு உண்டாக்கப்படுகிறது. எது? இலையில். அப்போ இலையில் உணவு உண்டாக்கி இலையிலே வச்சுருந்தா வேருக்கு எவன் உணவு கொடுப்பா? வேறு தண்ணி உரியுதா? அதுக்கு உணவு யார் கொடுக்குறது? இலையில தான் உணவு உண்டாக்குது. வேறு மட்டும் உரியிற தண்ணியே அந்த இலை வரைக்கும் கொடுக்குது. அப்போ இலையில் உண்டாக்குற உணவை யார் இதுக்கு உணவு கொடுப்பா அப்படின்னா ஃபோலம்னு சொல்லி ஒரு திசு இருக்கிறது. அது என்ன செய்யும்? இலையில் உண்டாக்கக்கூடிய உணவை எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லும், வேறு முதல் கொண்டு. இப்போ இந்த 2 தான் முக்கியமானது. நீரை எடுத்து செல்வது, பூமியிலிருந்து வேறு மூலியமாக வரக்கூடிய நீரை எடுத்து செல்வது எல்லா பாகங்களுக்கும் ஜைலம். அதே மாதிரி இலையில் உண்டாக்கக்கூடிய உணவை எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்வது ஃபோலம். ரைட்டா? இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களில் அடுத்த கேள்வி கேட்டால், தாவரங்களில் தயாரான உணவை, இந்த இலையில் தயாராகிற உணவு இருக்கு இல்லையா, கடத்தும் டிஷ்யூ எது அப்படின்னு கேட்குறேன். எது கடத்தும் அப்படின்னா இந்த ஃப்ளோம்னு போட்டானா ஃப்ளோம் என்ன செய்யும்? இலையில் உண்டாகக்கூடிய உணவை எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லும். அப்போ மனித உடலின் மிக நீளமான எலும்பு எது? இப்போ மனுஷனோட உடம்புல ஏகப்பட்ட எலும்புகள் இருக்குது. கை எலும்பு இருக்குது, கால் எலும்பு இருக்குது, முதுகெலும்பு இருக்குது, மண்டை எலும்பு இருக்குது, எல்லா எலும்பும் இருக்குது. ஆனால் நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தொடை எலும்பு. தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு தான் மிக நீளமானது. ரைட்டா? அது என்ன சொல்லுவாங்க? ஃபீமர்னு சொல்லுவாங்க. அப்போ சிறுநீரகத்தின் வடிகட்டும் அலகு எது அப்படிங்கிறான். சிறுநீரகத்தின் வடிகட்டும் அலகு எதுன்னா நெஃப்ரான். சிறுநீரகத்தில் ஃபில்டர் பண்ணுறது என்னது? அது நெஃப்ரான் என்ற ஒரு வடிகட்டும் அலகு சிறுநீரகத்தில் இருக்கிறது. ரைட்டா? ஃபில்டரிங் யூனிட் ஆஃப் கிட்னி இருக்கு இல்லையா, சிறுநீரகம், அது வந்து ஃபில்டர் பண்ணோம். ஏன்னா அதை சிறுநீரை ஃபில்டர் பண்ணுற ஒரு பகுதி என்னது? நெஃப்ரான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ மனித உடலின் தலைமை சுரப்பி யார்? இப்போ சுரப்பிகள் ஏகப்பட்ட சுரப்பி இருக்குது மனுஷங்களில். பிட்யூட் சுரப்பி இருக்குது, கிட்னி இப்போ கணைய சுரப்பி இருக்குது, தைராய்டு சுரப்பி இருக்குது, ஏகப்பட்ட சுரப்பிகள் இருக்குது. ஆனால் தலைமை சுரப்பி யார்? எல்லாத்துக்கும் ஹெட் இருக்கும். ஒரு ஹெட்டு சுரப்பி யாருன்னு சொன்னால் அதுதான் பிட்யூட்ரி சுரப்பி, மாஸ்டர் கிளான்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் கிளான்னா தலைமை சுரப்பி. தலைமை சுரப்பியோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி. இந்த பிட்யூட்ரி சுரப்பி தான் எல்லா சுரப்பியும் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸ், சுரப்பினா கிளான்ஸ், எல்லா கிளான்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குது? இவர் தலைமை ஹெச்எம் மாதிரி. ஒரு ஸ்கூலில் ஹெச்எம் இருக்காங்க இல்லையா, ஹெச்எம் வந்து பிட்யூட்ரி சுரப்பி. டீச்சர்கள்லாம் ஒவ்வொரு சுரப்பின்னு வச்சுக்கோங்க. தைராய்டு சுரப்பி ஒரு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சரு. அதேமாதிரி கிட்னியில் கணையம் சுரப்பி வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு வச்சுக்கோ. இப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிட்யூட்ரி சுரப்பி. அதே மாதிரி நம்ம தலையில் பக்கத்தில் இருக்குது. இதுதான் எல்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணும். சுரப்பியும் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும், வேறு எதையும் கிடையாது.
அதை மாஸ்டர் கிளான்னு சொல்லுவாங்க, ரைட்டா, பிட்யூட்ரியை. அடுத்து விட்டமின் ஏ குறைபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? அப்போ விட்டமின் ஏ எவ்வளோ இருக்கணும் அதை விட கம்மியாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு விட்டமின் ஏ எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட கம்மியாக இருந்தால் அவனுக்கு என்ன நோய் வரும் என்று கேட்குறார்கள். அப்போ மாலைக்கண் நோய். அப்போ சாயந்தரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கண் இருட்டாக தெரியும், அதான் மாலைக்கண் நோய் என்று சொல்லுவார்கள். அதை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அடுத்து முதலில் கண்டறியப்பட்ட உயிர் காக்கும் உயிர் எதிர்ப்பு மருந்து எது அப்படின்ட்டான். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மனுஷனோட உயிரை காக்கும் மருந்து எது அப்படின்னா, முதலில் கண்டறியப்பட்ட உயிர் காக்கும் உயிர் எதிர்ப்பு மருந்து, உயிருக்கு எதிர்ப்பு மருந்து எது அப்படின்னு பார்த்தா பென்சிலின் தான் ஆன்டிபாடி. அது பெரிய ஆன்டிபாடி, எல்லா நோய்க்கும் பொருந்தும். அது என்ன போட்டிருக்கான்? பென்சிலின் எல்லா நோய், காய்ச்சல், மண்டை தலைவலியோ. ஆனால் சில பேருக்கு மட்டும் சேராது பென்சிலின். சேரல அவனை போட்டிங்கன்னா அவன் செத்து போயிடுவான். அது எப்படின்னா 1,00,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு சேராது, ரைட்டா. வித்தியாசமாக 1,00,000 பேரில் அவனுக்கு வந்து நீ பென்சிலின் போட்டால் அவன் செத்தே போயிடுவான். ஒரு பென்சிலின் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு எந்த நோயாக இருந்தாலும், தலைவலி, காய்ச்சல், மண்டையடி, கிண்டையடி, எந்த நோயாக இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். அடுத்து நெக்ஸ்ட்டு, செல்லின் ஆற்றல் நிலையம் எது அப்படின்னா, ஒரு செல்லோட மைட்டோகாண்ட்ரியான்னு நினைக்கிறேன். மைட்டோகாண்ட்ரியா அதாவது இப்போ நம்மளோட ஜென்ரேட்டர் மாதிரி. எப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் போச்சு, நம்ம ஜென்ரேட்டர் போட்டால் கரண்ட் வந்துடுது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்க செல்லுகளுக்கெல்லாம் ஒரு ஆற்றலை வழங்குவது யார்? மைட்டோகாண்ட்ரியா என்ற செல். இது ஒரு ஜெனரேட்டர், பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷங்களுக்கு பவர் ஹவுஸ்ன்னு என்னது? ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு பகுதி மைட்டோகாண்ட்ரியா செல், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஆற்றலை வழங்குவோம், அது இது ஒரு பவர் ஹவுஸ். இப்போ வீட்டுக்கு பவர் ஹவுஸ்ன்னு என்னது? ஜென்ரேட்டர் தான் பவர் ஹவுஸ். கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் போட்டால் அத்தனை கரண்ட் வந்துடும், ரைட்டா. அதே மாதிரி மனுஷங்களுக்கு பவர் ஹவுஸ், ஆற்றலை, எல்லா செல்லுகளுக்கும் ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு செல் என்னது? மைட்டோகாண்ட்ரியா. அது செல்லுகளின் ஆற்றல் நிலையம். பார்த்தியா, செல்லுகளுக்குள்ள ஆற்றல் நிலையம், அதான் மொத்தமே ஆற்றலை வைத்திருக்கிறது. அதை விச் ஆர்கனல் இஸ் கால்டு த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஒரு செல்லோட பவர் ஹவுஸ், ஆற்றல் நிலையம் என்று எதை அறியப்படுகிற? மைட்டோகாண்ட்ரியாவை சொல்லப்படுது. இது முக்கியமான கொஸ்டின். இப்போ தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவையான மிக முக்கியமான தனிமம் எது? இப்போ தைராய்டு ஹார்மோன் அது அப்படி என்னது? தைராய்டு ஹார்மோனுக்கு அதை உண்டாக்குவதற்கு, தைராய்டு ஹார்மோன் உண்டாக்குவதற்கு தேவையான முக்கியமான தனிமம் எது அப்படின்றான். அது என்னது? அயோடின் தானே தைராய்டு ஹார்மோனை உண்டாக்குகிறது. அதுக்கு முக்கியமானது அயோடின் தானே. அதனால தான் அதை தைராய்டு ஹார்மோனுக்கு உற்பத்திக்கு மிக முக்கியமானது என்னது? அயோடின். அடுத்து, தாவர வேர்களில் புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர்வது எத்தகைய அசைவுன்றான். அப்போ தாவர வேர்கள், தாவரத்தில் இருக்கிற வேர்கள் எதை நோக்கி வளர்கிறது? புவியீர்ப்பு விசையை நோக்கி தான் வளர்கிறது. புவியீர்ப்பு எதிர்த்து வளரல, ரைட்டா. அப்போ தாவரத்தில் வேர்கள் எதை நோக்கி போகுது? பூமிக்கு உள்ளே நோக்கி தானே போகுது, இல்லை பூமிக்கு வெளியே நோக்கி வருதா? பூமிக்கு வெளியே. இப்போ மரம் இருக்குது, மரத்தோட வேர்கள் எதை நோக்கி போகுது? புவியீர்ப்பு சக்தின்றது உள்ளே, பூமிக்குள்ளே தான் போகுது. அதாவது புவியீர்ப்பு சக்தியை நோக்கித்தான் செல்கிறது, எதிர்த்து வெளியே வரல, ரைட்டா. அதைத்தான் சொல்கிறான். தாவர வேர்களில் புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர்வது எத்தகைய அசைவு? இப்படி புவியீர்ப்பு சக்தியை நோக்கி வளர்கிறதே, இது எதை குறிக்கிறதுன்றான். எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆன்சர் நேர் புவிசார் அசைவுன்றான். அதை பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம் அப்படின்றான். பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம்னா அதை நேர் புவியீர்ப்பு, பாசிட்டிவ்னு அது எப்படி புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதோ அதை நோக்கி செல்வது தான் அப்படின்றான். ஜியோட்ரோபிசம்னா, ஜியோன்னு என்னது? பூலோகம் சார்ந்த ஒரு உண்மைக்கு புறம்பாக செல்லாமல் உண்மைக்கு சாதகமாக செல்வது தான் இதை குறிக்கிறது, ரைட்டா. அதான் சொல்கிறேன், நேர் புவி சார்புன்னு அர்த்தம், ரைட்டா. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ரைட்டா. இது உங்களுக்கு சாதாரணமானது. அந்த தேதியை மட்டும் போட்டுக்கோங்க. ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது, ரைட்டா. வகைப்பாட்டியலின் தந்தை யார்? இந்த வகைப்பாடு செஞ்சார்ல, உயிரினங்கள் வகைப்பாடு செய்தார் இல்லையா, அது அவரோட தந்தை என்று டாக்ஸானமி ஃபாதர் ஆஃப் த டாக்ஸானமி வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தா, யார்? கால்ஸ் லின்னோயஸ்
கார்ல் லின்னோயஸ்ன்றான். இவர் தான் டாக்ஸானமியோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அப்படி இருசொல் பெயரிடும் முறைன்னா 2 சொல் இருக்கும். ஒரு உயிரினத்துக்கு 2 பேர் இருக்கும். 2 பேர்னா எங்கள் அம்மா வச்ச பேர் எங்கள் அப்பா வச்ச பேர்லாம் கிடையாது. எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது மனிதர்கள் பாலினத்தில் வர்றாங்களா இல்லையா? மேமல்ஸ்னால் பாலூட்டிகளில் வர்றாங்களா? குழந்தையை பெற்று பால் கொடுக்குதா? அப்போ அது ஒரு வகைப்பாட்டியல். அதுக்கடுத்து அறிவு இருக்கா? அது கீழே ஒரு வகைப்பாட்டியல். அப்போ மனுஷங்க 2லேயும் வருவான், அதுலேயும் வருவான், இதுலேயும் வருவான். அப்போ 2 பேர் வருமா? வகைப்பாடு பண்ணியிருக்காங்களே, கிங்டம், ஃபைலம், குரூப்பு, ஸ்பீசிஸ்ன்னு பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் இந்த மனிதர்கள் சில உயிரினங்கள் 2 வகைப்பாட்டிலையும் வரும், 2 பெயர்லேயும் வரும், அதுலேயும் வரும், இதுலேயும் வரும். அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இரு சொல் பெயரிடும் முறையை இந்த 2 இதை சேர்த்து பெயர் வைக்கிறோம். அதையும் வைக்கணும், இதையும் வைக்கணும். இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அறிமுகப்படுத்தினது? 2. இப்போ ஒரு மனுஷன் பாலூட்டிகள்லேயும் வருவான், அறிவுள்ளதுலேயும் வருவான். அப்படின்னா பாருங்கள், அப்போ 2 பேரை சேர்த்து கொடுக்கணும். அந்த பேரை சேர்த்து கொடுக்கணும், இந்த பேரையும் சேர்த்து கொடுக்கணும். அதான் இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யார்? காஸ்பார்ட் பாகின் என்பவர் அறிமுகப்படுத்தினார். ரைட்டா? மனிதனின் இரு சொல் பெயர் என்ன? இப்போ மனுஷனுக்கு 2 சொல் பெயர் இருக்குது. 2 இதில் வந்திருக்கேன். எதில் வந்திருக்கேன்னா பயாலஜிக்கல் நேம். என்ன பேர் தெரியுமா? வாட் இஸ் தட் பயாலஜிக்கல் நேம் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்? அப்போ மனிதர்களின் இரு செயல் பெயரிடும் முறையில் அவனோட பேர் என்ன? ஹோமோன்றது ஒரு குரூப்பு, அதுலேயும் மனுஷன் வர்றான். அதேமாதிரி சேபியன்ஸ், ஹோமோன்றதுலேயும் வர்றான், சேபியன்ஸ்ன்றதுலேயும் வர்றான். அப்போ அதனோட குணமும் இருக்கிறது மனிதர்களுக்கு, இதனோட குணமும் இருக்கிறது. அப்போ இரு சொல் பெயரிடும் முறையை ஹோமோ சேபியன்ஸ். நல்ல இது கேட்பாங்க கேள்வியில், மனுஷன் இரு சொல் பெயரிடும் முறையில் மனிதர்களோட பெயர் என்ன அப்படிம்பா. அப்போ ஹோமோ சேபியன்ஸ்ன்ட்டு நீங்கள் பார்க்கணும். தவளையின் இரு சொல் பெயர் என்ன? தவளைக்கு 2 சொல் பெயர் என்னன்னு பார்ப்போமா? இரு சொல் பெயர் என்னென்னா ராணா ஹெக்ஸாடா சாக்டாக்டைலான்றா. ராணா ஹெக்ஸாடாக்டைலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தவளைக்கு இது ராணான்றது ஒரு பெயர், இதுலேயும் இந்த குரூப்லேயும் வருது. அடுத்து ஹெக்ஸாடாக் தைலான்ற குரூப்லேயும் வருது. அப்போ 2 பெயரிடும் முறை. அடுத்து வெங்காயம், நம்ம சாப்பிட்ற வெங்காயம் இருக்குல்ல, இது 2 இடத்துலையும் வருது. இதோட இருசொல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலியம் சத்வியம். அலியம்ன்ற குரூப்லேயும் வருது, சத்தியம் என்ற குரூப்லேயும் இது வருது. ரைட்டா? அல்லியம் சத்தியம். அப்போ கணுக்காலிகளின் வெளிப்பக்க கவசம் எந்த பொருளால் ஆனது? இப்போ கணுக்காலிகள் அப்படின்னு சொன்னால் எக்ஸோகெல்டன்னா மேல் உடம்பு மூடி இருக்கும், எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் மேலே உடம்பு மூடி இருக்கும். அதான் கணுக்காலிகள்னு சொல்லுவாங்க. கணுக்காலிகளில் ஒரு உயிரினம் தான் இதுவும். அதாவது கணுக்காலிகளில் வெளிப்பக்க கவசம், வெளிப்பக்கமாக மூடியிருக்கும், அதோட மூடியிருக்கும். எந்த பொருளால் மூடியிருக்கும் என்று கேட்குறான். எந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்டின், ஏன்னா கைட்டின் என்ற ஒரு பொருளால் மூடியிருக்கும். இப்போ காளானில் எடுத்துக்கோங்களேன், காளான் எடுத்துட்டிங்கன்னா அது கைட்டினால் மூடியிருக்கும். காளான் நல்லா பாருங்கள், மேல் பரப்பு கைட்டின் என்ற ஒரு பொருளால் மூடப்பட்டிருக்கும். மேல் ஓடு அது கைட்டினால் ஆனது. அந்த கைட்டின் என்ன செய்யும்னா எந்த விதமான டேமேஜையும் உண்டாக்காமல் பாதுகாக்கும். புரியுதா? அதை தான் சொல்கிறான். மேல் ஓடுன்னு நினச்சிடாதீங்க. அதாவது அவன் என்ன கணுக்காலின்னு, இந்த காளானும் ஒரு கணுக்காலி தான். வெளிப்பக்க கவசம், மேல் பக்கமாக எந்த பொருளால் மூடப்பட்டிருக்கும், எந்த பொருளால் ஆனது என்றான். அதாவது மூடப்பட்டிருக்கும், ஆனது எந்த பொருளால் ஆனதுன்னா கைட்டன் என்ற ஒரு பொருளால் ஆனது. அடுத்து இருவு வாழ்விகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது அப்படின்னா இரு வாழ்விகள். அப்போ how many chambers are there in an amphibian's heart? amphibian என்னன்னு தெரியுமா? அது நல்லா பார்த்துக்கோங்க. இரு வாழ்விகள் அப்படின்னா இரு வாழ்விகள்னா ஆம்பிபியன்ஸ்ன்றது. ஆம்பிபியன்ஸ்னா நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும். எதில் வாழும்? நீர்லையும் வாழும் நிலத்திலே. இப்போ தவளை
டோடில்ஸ்னுபாங்க. தவளை குஞ்சாக இருக்கும்போது எதில் வாழும்? டோடில்ஸ். டோடில்ஸ் நீருக்குள்ளே வாழும், அதுக்கு பேர் டோடில்ஸ். ஃப்ராக் கிடையாது. தவளை வந்து குஞ்சாக இருக்கும்போது அதுக்கு பேர் ஃப்ராகு கிடையாது, டோடில்ஸ்னுபாங்க. அது எதில்? நீரில் தான் வாழும். அதேமாதிரி அது பெருசாச்சா ஃப்ராக், அது எதில் வாழும்? நிலத்துக்கு வந்துடும். அப்போ நீர் அதனால தான் என்ன சொல்ல ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் இதை இரு வாழ்விகள்னு சொல்லுவாங்க. இரு இடங்களிலும் வாழும், நீரில் வாழும், நிலத்திலையும் வாழும். அப்போ தவளை வந்து குஞ்சாக இருக்கும்போது அதோட பேர் டோடில்ஸ், அது நீரில் வாழும். அது பெருசானதுக்கப்புறம் அது பேர் என்னது? தவளை, அது நிலத்தில் வாழும். அப்போ அதுக்கு இரு வாழ்விகள் ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனோட இருதயம் எத்தனை அறைகளை கொண்டதுன்னு மூணு நினைக்கிறேன். ஆமாம், 3 அறைகளை கொண்டது. குரக்கொடைகளுக்கு 4, நம்மளுக்கு 4, இதுக்கு 3, ரைட்டா? இதுக்கு என்னது? ஆம்பிபியன்ஸ்னா இரு வாழ்விடம், 2 இடத்துல வாழும், தண்ணியிலையும் நிலத்திலையும் வாழும். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு, பறவைகள் மற்றும் பாலூட்டிகளின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? நல்லா பார்த்துங்க. பறவைகள், பேர்ட்ஸ், அண்டு பாலூட்டிகள். பாலூட்டினா பால் ஊட்டி வளர்க்குறது குழந்தைகளுக்கு, ரைட்டா? அதனோட குழந்தைகளுக்கு. எத்தனையோ மிருகங்கள் பால் ஊட்டுகிறது, ரைட்டா? அப்போ அதுக்கு அதனோட எத்தனை அறைகளை, இருதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான். இப்போ நம்மளும் மனிதர்கள் ஒரு பாலூட்டிகள், பாலூட்டிகள்லேயும் மனுஷன் வருவான் என்ன. அப்போ 4 அறைகளை கொண்டுள்ளது. அப்போ இருண்ட அறையில் வைக்கப்பட்ட தாவரத்தின் தண்டு ஒளியை நோக்கி வளைவது எத்தகைய இயக்கம்? அப்போ பார்த்தாங்க, ஒரு இருண்ட அறையில், ஒரு இருட்டான அறை, இருட்டான அறையில் நாம் ஒரு தாவரத்தின் தண்டை வைக்கிறோம். ஒரு தாவரம் அது தண்டை வளர்க்கும்போது அது ஒளியை நோக்கி வளையும். எந்த இடத்துல ஒளி வந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருட்டில், ஏதாவது ஒரு சைடில் வந்து ஒளி வந்தது, ஒரு ஓட்டை போடுங்க. ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் எங்கேயுமே ஒளி வரக்கூடாது, ஒரே ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒளி வந்துச்சுன்னா கரெக்டாக இப்போ நேராக வளர்கிற தண்டு அதை நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். ஏன் நோக்கி? அதை டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நேராக வந்து நீ இருட்டறையில் ஒரு தண்டை வளர்த்தேன்னா அது நேராக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நீ ஒரு முக்கில் அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு ஒரு சூரிய வெளிச்சத்தை பாய்ச்சினேன்னு சொன்னால் ஒரு சைடில் அந்த தண்டு என்ன செய்ய? அப்படியே டைரெக்ஷனை மாற்றி அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், வளைய ஆரம்பிச்சிடும். வளைஞ்சி அதை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடும். அப்போ இருண்ட அறையில் வைக்கப்பட்ட தாவரத்தின் தண்டு ஆனது ஒளியை நோக்கி வளைவது, அந்த ஒளியை நோக்கி வளைவது எத்தகைய இயக்கம், எந்த விதமான இது இயக்கத்தை சார்ந்தது என்று கேட்கிறார். அப்போ எந்த விதமான இயக்கத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் ஒளிசார்பு இயக்கம்ன்றான். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். பாசிட்டிவ்னு என்னது? பாசிட்டிவ்னா சார்ந்து இருக்கிறது, நெகட்டிவ்னா எதிர்த்து இருக்கிறது, ரைட்டா? எதை சார்ந்து பாசிட்டிவாக இருக்குது? ஒளியை சார்ந்து இருக்கிறது. ஃபோட்டான் என்னது? ஒளி. ஃபோட்டான் என்னது? ஒளி. பாசிட்டிவ்னா அதை சார்ந்து, ஒளியை சார்ந்து. எது? இந்த தண்டு. பாசிட்டிவ் ஃபோட்டோன்னா ஒளின்னு அர்த்தம். பாசிட்டிவ்னா அதை சார்ந்து. அண்டு ட்ரோபிசம் வளர்வது, அந்த ஒளியை சார்ந்து வளரும், ஒளியை நோக்கி வளர்வது. அதனால் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம், ரைட்டா? அது என்ன சொல்லியிருக்கான்? ஒளி சார்பு இயக்கம்ன்றான். நேர் ஒளி சார்பு, நேர்னா பாசிட்டிவ். அதிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம், மனப்பாடம் பண்ண தேவையில்லை. தொட்டார் சுருங்கி தாவரத்தின் இலைகளை தொடும்போது ஏற்படும் இயக்கம் எதுன்றான். தொட்டார் சுருங்கி ஒரு செடி இருக்குது, அது தொட்டால் சுருங்கிடும். பார்த்துருங்களா? தொட்டார் சுருங்கி செடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம காடுகளில், நம்ம தோட்டத்தில் பார்த்துருப்போம். அது நல்லா மலர்ந்து இருக்கும். நீ போய் தொட்டு பாரு, மனுஷன் தொட்ட உடனே அப்படி சுருங்கி போய் குறுகி நின்றுடும். அதுக்கு தொட்டார் சுருங்கிம்பாங்க. அது இங்கிலீஷில் வாட் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சீன் இன் டச் மீ நாட் பிளான்ட். அதுக்கு இப்போ அந்த பிளான்ட் இப்போ என்னது? என்னை தொடாதே. டச் மீ நாட், டச் மீன்னா என்னை தொடு, நாட்னா தொடாதே. பிளான்ட் தாவரம், என்னை தொடாதே என்ற தாவரம். அப்பான் டச்சிங், அதை தொடும்போது, என்னை தொடாதே என்ற தாவரத்தை தொடும்போது என்ன நிகழ்கிறதுன்னு கேட்குறான். என்ன நிகழ்கிறது? தொடுப்புறா வளைதல். இது தொடுப்புறா வளைதல், அது வளைஞ்சிரும், ரைட்டா? அல்லது நடுக்கம் உருது, அது நடுங்கி போயிடும். அந்த செடி நம்ம தொட்டுட்டோம்னா நடுங்கிடும். அதுக்கு தான் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கான்? தைகோமோனா நாஸ்டின்றான். தைகோமோனா நாஸ்டி அப்படின்னு என்னது? தொடுப்புறா வளைதல். அல்லது சிஸ்மோனா நாஸ்டின்றான். சிஸ்மோனா நாஸ்டின் என்னது? நடுக்கம் உருதல், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, தாவரங்களில் ஒளி சேர்க்கை நடைபெறும் முக்கிய உறுப்பு எது? தாவரங்களில் எங்கே ஒளி சேர்க்கை நடைபெறும்? இலைகளில் தான் நடைபெறும். ஃபோட்டோசிந்தசிஸ் எதில் நடைபெறும்? உணவு எங்கே தயாரிக்கப்படும்? ஃபோட்டோசிந்தசிஸ் இலைகளில் தான் தயார் பண்ணப்படும். அதான் இலைன்னு போட்டான், சரியா? லீவ். ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு எது? ஒளி சேர்க்கை நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதா பகலில்? ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பகலில்
மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால் மரத்துக்கு கீழே போய் பகலில் உட்காருங்கன்னு சொல்கிறான். இரவில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஏன் நடக்காது? அதுக்கு சன்லைட் வேணும். சன்லைட் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ சன்லைட் இல்லை இரவில், அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போது இரவில் இந்த தாவரம் எதை சுவாசிக்கும்? மனுஷங்க மாதிரியே சுவாசிக்கும். மனிதர்கள் என்ன சுவாசிக்கிறான்? ஆக்சிஜனை வெளியெடுத்து கார்பன் டை ஆக்சைடை விடுகிறான் வெளியே. அதே வேலையை தான் மரங்களும் செய்யும். இரவு நேரத்தில் சூரிய வெளிச்சம் போனதுக்கப்புறம் அந்த மரமும் அதுக்கு கீழே மரத்துக்கு கீழே தூங்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா அந்த மரமும் இருக்க வேண்டிய ஆக்சிஜனை எடுத்துரும், கார்பன் டை ஆக்சைடை விடும். நீ அதுக்கு கீழே போய் தூங்க, நீ ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு, உனக்கு நன்மை பயக்காது. ஆனால் சூரிய வெளிச்சம் வரும்போது மரத்துக்கு கீழே உக்காந்தேன்னா அந்த மரமானது எதை வெளியிடும்? ஆக்சிஜனை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக் கொள்ளும். எதற்கு? ஒளிச்சேர்க்கை, உணவு தயார் பண்ணுவதற்காக வேண்டி. அதான் எதை வெளியிடும்? கார்பன் டை ஆக்சிஜனை வெளியிடும். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு எது? ஆக்சிஜன். அப்போ தாவரங்கள் நீராவியை இலைத்துளைகள் வழியாக வெளியேற்றும் நிகழ்வு எது? இப்போ தாவரம் என்ன செய்யும்னா, வெயில் நல்லா அடிக்குது. அப்போது வெயில் நல்லா அடித்தா கூட அந்த தாவர இலை சுண்டி போகாது வெயிலில். இப்போ நம்ம போய் நல்லா வெயிலில் நல்லா நின்னா 10 நிமிஷத்தில் கிறங்கி போயிடுவோம். ஆனால் அந்த இலை என்ன செய்யும்னா, எவ்வளோ தான் வெயில் அடித்தா கூட அந்த இலையில் உள்ள ஓட்டை வழியாக தண்ணியை வெளியேற்றும். அதுக்கு எங்கேருந்துடா தண்ணி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் வேர் இருக்கு இல்லையா, வேறு மூலிமா ஜைலம் திசு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வேருக்கு இது கொடுக்கும், இலைக்கு. எப்பா நீ வறண்டு போயிடாத, இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த தண்ணியை அப்படியே அந்த இலைக்கு மேலே சின்ன சின்ன துகள்களாக பரவி வைக்கும். அப்பயே எவ்வளோ வெயில் அடித்தா கூட அந்த இலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்களாக பசன்னு தான் இருக்கும். அந்த தண்ணி எங்கேருந்து வந்தது? பூமிக்குள்ளேருந்து வந்தது. அதைத்தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். தாவரங்கள் நீரோட ஆவி கீழே பூமியிலேருந்து வருதுல்ல, இலைத்துளிகள் வழியாக வெளியேற்றும். இலையில் உள்ள அந்த லீவ்ஸில் உள்ள துளை இருக்கும், அந்த துளை வழியாக தான் வெளியேற்றும். துளை வழியாக தான் உள்ளே வாங்கும். துளை இருக்குன்னு உனக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தெரியும். அப்போ இதுக்கு பேர் என்னது? அப்போ நீராவி போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நீரை வெளியேற்றுறது இல்லையா, அதுக்கு நீராவி போக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ பச்சையத்தில் உள்ள உலோக தனிமம் எது அப்படின்றான். பச்சையத்தில் ஒரு உலோகம், பச்சையம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம மரம் செடி கொடிகள் இலையை பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். காஞ்சி வச்சுன்னா பச்சையாக இருக்குமா? இருக்காது. அந்த பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்றா, அதில் என்ன உலோகம் இருக்கிறது? அந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலையில் என்ன உலோக தனிமம் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இருக்கிறது என்றால் என்ன இருக்குது? மேக்னீசியம் இருக்கிறது. மரங்களில் உள்ள இலைகளில் உள்ள பச்சையத்தில் என்ன தனிமம் இருக்கிறது? மேக்னீசியம் இருக்கிறது. அப்போ இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசின்பாங்க உருவாகும் இடம் எது? மனுஷங்களில் ஆர்பிசி எதில்? எலும்பு மஜ்ஜை எதில் உருவாகும்? நல்ல இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், ரைட்டா? ரத்த ஆர்பிசின்னு சொல்லுவாங்க, ரெட் பிளட் கார்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இரத்த சிவப்பணுக்கள் மனுஷங்கள் உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் எங்கேருந்து உருவாகிறது என்றால், அதாவது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, போன் மேரோ. இது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு, இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் எது? எவ்வளோ? அந்த ஒரு இரத்த சிவப்பணுக்கு உண்டாகி அது எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்றால் 120 நாட்கள், 4 மாதம், ரைட்டா? 4 மாதம் இல்லை, வெறும் 120 days தான் அது வாழும். அதுக்கடுத்து இறந்துடும். திரும்பி உண்டாகிட்டே இருக்கும். இறக்க ஆர்பிசி இறக்கும் உண்டாகிட்டு இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கும், ரைட்டா? அப்போ இரத்த தட்டணுக்கள் பேலட்ஸ்ன்பாங்க, பிளேட்லெட்ஸ்ன்பாங்க. பிளட்டில் என்னென்ன இருக்குது? WBC இருக்குது, RBC இருக்குது, ஒயிட் பிளட் கார்பல்சஸ் இருக்குது, ரெட் பிளட் கார்பல்சஸ் இருக்குது, அண்டு பிளேட்லெட்ஸ் இருக்குது. பிளேட்லெட்ஸ் என்ன வேலை செய்யும்னா, இப்போ நான் கத்தியை வச்சு பிளேடை வச்சு என் சதையை அறுத்துக்கிட்டேன். அப்போ ரத்தம் பொலன்னு வெளியில் வரும். அப்போ வெளியே வராமல் தடுக்கிற வேலையை செய்வது தான் பிளேட்லெட்ஸ். அந்த ரத்தத்தில் ஒரு பிளேட்லெட்ஸ்னால் ஒரு திசுக்கள் இருக்கிறது. அது என்ன செய்யும்? உடம்புல பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எப்பயுமே வேலை செய்யாது, அது வாட சும்மா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் திடீர்னு நான் அறுத்துட்டேன், ரத்தம் வெளியே வருதுன்னு அதை கண்டுபிடிச்சிடும். ஆஹா, இந்த இடத்துல ரத்தம் வெளியே வருதுன்னா உடம்புல உள்ள எல்லா பிளேட்லெட்ஸும் இந்த இடத்துல குமிய ஆரம்பிச்சிடும். இந்த ரத்தம் வெளியே போகிற இடத்துல குமிய ஆரம்பிச்சிடும். குமிச்சு என்ன செய்யும்? அது ஒரு மேலே ஒரு படலை மாதிரி உண்டாக்கிடும். அந்த ரத்தத்தை வெளியே போக விடாமல் இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி அப்படியே அமைச்சு அதை நிப்பாட்டிடும், வெளியே போகிறத நிப்பாட்டிடும். அதுதான் பிளேட்லெட்ஸோட வேலை, ரைட்டா?
இரத்த தட்டணுக்கள், தட்டணுக்கள் என்னது? பிளேட்லெட்ஸு. முக்கிய பணி என்னது? ரத்தத்தை உறைய வைத்தல். ரைட்டா? ரத்தம் உறைதல். உறைய வைக்க அது மேலே வந்து படிஞ்சிடும். அப்படியே அப்படி படிஞ்சுன்னா அது ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும். உறைஞ்சி மேலேயும் ரத்தம் வடியாமல் இருக்கும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு உலகளாவிய இரத்த கொடையாளி அப்படின்றான். அப்போ உலகளாவிய இரத்த கொடையாளி என்னது? எந்த பிளட் குரூப், ஏகப்பட்ட குரூப் இருக்குது. ரைட்டா? அதில் எந்த பிளட் குரூப் கொடையாளின்றான் அப்படின்னா, ஏகப்பட்ட பில் ஏ இருக்குது, பி இருக்குது, ஏபி இருக்குது, பி பாசிட்டிவ் இருக்குது, ஓ இருக்குது, ஓ பாசிட்டிவ் இருக்குது. அப்போ கொடையாளின்னு யார்? ரத்தம். எந்த ரத்தம் வந்து கொடையாளி ரத்தம்? ஓ குரூப் கொடையாளி ரத்தம். அந்த குரூப்பை எந்த பிளட்டு கூடயும் ஏற்றலாம். அவர் கொடையாளி. வேறு இதேமாதிரி அந்த ஓக்கு வந்து ஓ குரூப்பு தான் வேணும். இப்போ நான் ஓ குரூப்பாப்பா, உண்மையிலே ஓ குரூப் தான். ஏன் ரத்தத்தை யாருக்கு வேணாலும் நான் கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் சரி, எந்த ஏபியாக இருந்தாலும் சரி, ஓ குரூப்பாக இருந்தாலும் சரி, ஏபி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் என் ரத்தத்தை எடுத்து அவங்க பழச்சிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ரத்தம் எனக்கு செல்லாது. என் ரத்தம் தான் எனக்கு வேணும். அப்போ நான் கொடையாளி தான், கொடுக்கத்தான் முடியும். ஆனால் அவன்கிட்ட வாங்க முடியுமா? முடியாது. அப்போ கொடையாளி என்று அழைக்கப்படும் ரத்தம் யார்? ஓ. உலகளாவிய இரத்த கொடையாளி. உலகத்திலே இரத்த கொடையாளி என்று அழைக்கப்படுவர் யார் என்று அழைக்கப்படுவது எந்த வகை அப்படின்னா, யூனிவர்சல் டோனர். எந்த வகை? ஓ குரூப் தான் கொடையாளி. ரைட்டா? அப்போ உலகளாவிய ரத்தம் ஏற்பி. உலகத்திலேயும் எந்த குரூப் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுதுன்னு ஒரு குரூப் இருக்கப்பா. எந்த குரூப் இருந்தாலும் நான் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு குரூப் இருக்குது. அதான் இது ரத்தம் ஏற்பி. அது அது கொடுக்குறேன், இவன் வாங்கிக்கிறேன். நீ என்னத்தை வேணால் கொடு, நான் வாங்கிக்கிறேன்றான். நீ ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், கஞ்சி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்றான். இந்த ரத்தமானது எந்த ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இது எந்த வகையான ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி குரூப். இந்த ஏபி குரூப்புக்கு எந்த குரூப்பை கொடுத்தாலும் சரி, ஏ குரூப்பை கொடுத்தாலும் சரி, ஓ குரூப்பை கொடுத்தாலும் சரி, எந்த குரூப் ரத்தத்தை கொடுத்தாலும் அது வந்து வாங்கிக்கிறோம். இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட், மனித இதயத்தை மூடியிருக்கும் பாதுகாப்பு உரையின் பெயர் என்ன? இப்போ மனுஷனோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு கவர் மாதிரி அடைச்சிருக்கோம். ஒரு கவர் எப்படி நம்ம புக்குகளை ஒரு பையில் போட்டு கொண்டு வரோம் இல்லையா, அந்த பையக்கு பேர் என்னன்னு கேட்குற மாதிரி அதை வந்து மனிதனோட ஹார்ட்டை வந்து ஒரு பை மாதிரி மூடி வச்சுருக்கோம். அந்த பையோட பேர் என்னன்னு கேட்குறான். அதனோட பேர் என்னன்னு சொன்னால் பெரிகார்டியம்னு சொல்கிறோம். பெரிகார்டியம்னா அது சுற்றி மூடி இருக்கும். மூடி இருக்கக்கூடிய பை மாதிரி இருக்கும். இருதயத்தை சுற்றி பை மாதிரி மூடப்பட்ட பொருளோட பேர் பெரிகார்டியம். ரைட்டா? அப்போ மனித உடலின் சாதாரண ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஒரு மனுஷனுக்கு பிளட் ப்ரெஷர், சாதாரண ரத்த அழுத்தம், பிளட்னா ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்க வேணும்னா 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரின். ஹெச்ஜினா மெர்க்குரின்னு அர்த்தம். எம்எம்னு என்னது? மில்லிமீட்டர். ஹெச்ஜி மெர்க்குரின்னு அர்த்தம். ரைட்டா? எவ்வளோ இருக்குன்னா 120/80 தான் சாதாரண பிளட் ப்ரெஷர். ஒரு மனுஷனுக்கு நார்மலாக பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்? சாதாரண ரத்த அழுத்தம்னா 120/80 எம்எம்ஹெச்ஜி மில்லிமீட்டர் மெர்க்குரின்னு அர்த்தம். பெருமெர்க்குரியில் அது பேரே மெர்க்குரி தான். ஹெச்ஜின்னு மெர்க்குரி. அப்போ ரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அப்போ இந்த பிளட் ப்ரெஷரை நாம் அளக்க பயன்படுத்தும் கருவி எது அப்படின்றான். ரத்த அழுத்தத்தை பயன்படுத்தும் கருவி எது அப்படின்னா ஸ்பிக்மோ மோனோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த கருவியை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்பிக்மோ மோனோமீட்டர், அதாவது மேனோமீட்டர் அப்படின்றான். இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம பிளட் ப்ரெஷரை அளக்கலாம் அப்படின்றான். அப்போ மூளையை சுற்றியுள்ள பாதுகாப்பு உரைகளின் பெயர் என்ன? இப்போ பெரிகார்டியம்னு சொன்ன நம்ம என்ன படித்தோம்? இருதயத்தை சுற்றியுள்ள கவர், அது பெரிகார்டியம். இப்போ மூளையை சுற்றியுள்ள பாதுகாப்பு உரைகளின் பெயர் என்ன? மூளைக்கு ஒரு உரை இருக்குது, சுற்றி இருக்குது. அதனோட பேர் என்ன? அது பெரிகார்டியம், இருதயத்தை சுற்றி இருக்கிறது. அப்போ மூளையை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனிஞ்சஸ் அப்படின்ட்டான். மெனிங்ஸ்னு அர்த்தம். மெனிங்ஸ். ரைட்டா? மெனிஞ்சஸ்ன்றான். அதாவது அது மெனிங்ஸ் தான் அர்த்தம். ரைட்டா? மெனிங்ஸ் தான் அது மூளையோட பாதுகாப்பு அரண். அதை சுற்றியுள்ள ஒரு கவர். ரைட்டா? மெனிஞ்சஸ்ன்றது தான் அதோட கவர். அப்போ மனித உடலின் சமநிலையை பேண உதவும் மூளையின் பகுதி எது அப்படின்றான். இப்போ மனுஷனோட உடலில் வந்து எப்பயுமே ஒரு சமநிலை இருக்கும். சமநிலை என்னென்னு தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நான் ஒரு மனுஷனாக இருக்கேன், அதிகமான வெப்பம் அடிக்குது, இருந்தாலும் என் உடலை வந்து அப்படி சமநிலையில் வச்சுருக்கோம்.
அது அதிகமான வெப்பம் இருக்கேன் உடலே அந்த வெப்பத்தை கொண்டு வந்து செத்து போயிடுவேன் நான். இப்போ நான் சிறுநீரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீருக்குரோஜில் -20°C. எவ்வளவு 0 டிகிரியில் என்ன ஆயிரும், ஐஸாக மாறிடும். -20°C ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரைட்டா? அப்போ எங்கே இருந்தேன்? நான் இருந்த வீடு ஐஸ்குள்ளே தான் இருந்தது. குளித்து 6 மாதம் ஆச்சு. குளிக்கலாம் முடியாது, அங்கே வெளியிலே வர முடியாது. அப்போது அதில் அந்நேரம் அந்த அந்த சூழ்நிலைக்கு அதனோட கண்டிஷன் -20. என் பாடி கண்டிஷன் எப்படி இருக்கணும்? வெப்பம் இருக்கணும். அப்போ என்னோடய உடம்பை அதுக்கு 2 ஈக்குவல் பண்ணி சமநிலைக்கு கொண்டு வரும். அந்த டெம்பரேச்சர் கொண்டு வச்சு நான் செத்து போயிடுவேன். அந்த என் டெம்பரேச்சரை சமநிலைக்கு கொண்டு வந்து என்னை காப்பாற்றுறது யாருன்னா, மனித உடலின் சமநிலையை பேண, எந்த வெப்பநிலையாக இருந்தாலும் சமநிலையை பேணுவதற்கு உதவக்கூடிய பொருள் என்னது? உதவும் மூளையின் பகுதி என்ன? அது மூளையில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி தான் மனுஷனோட உடலை சமநிலையை பேண வைக்கிறது. எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தேவையான அளவுக்கு டெம்பரேச்சரை கூட்டும் குறைக்கும். ரைட்டா? அதை செய்வது யார்? இந்த மூளையில் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் என்ற பகுதி தான் மனுஷனோட உடலை சமநிலையை பேண வைப்பது. அப்போ மனித உடலின் மிக சிறிய எலும்பு, மனுஷ உடம்புல மிக மிக சின்ன எலும்பு எங்கே இருக்குது? காதில் இருக்குது. ரைட்டா? காதிலே உள்ள ஒரு எலும்பு தான் மிக மிக சிறிய, மனித உடலின் மிக சிறிய எலும்பு எது அப்படின்னு கேட்குறான். அது எங்கே இருக்குது? உள்காதில் இருக்குது. காதுக்கு உள்ளே இருக்கிறதப்பா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? அங்குஸ்தின்றான். எது? ஸ்டாப்பஸ். இங்கிலீஷில் ஸ்டாப்பஸ், தமிழ் அங்குஸ்தி. நீ ஸ்டாப்பஸ்னே படிச்சுக்கோ. அப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்றான். இப்போ நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யாருன்னா, ஹூ இஸ் கன்சிடர் அஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரினாலஜி அப்படின்றான். அப்போ எண்டோக்ரினாலஜின்னு சொன்னால் நாளமில்லா சுரப்பி. இப்போ நம்மளோட சுரப்பி இருக்குது, நம்ம உடம்புல இருக்குல்ல, இல்லை எல்லா ஏகப்பட்ட சுரப்பி, கிளான்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள். அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகளின் தந்தை யாருன்றான். அதாவது ஹூ கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் த எண்டோக்ரினாலஜி. ரைட்டா? யார் பேர்? அது தாமஸ் அடிசன். தாமஸ் அடிசன் தான் இவர் எதற்கு எண்டோக்ரினாலஜியோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும் உறுப்பு எது? இன்சுலின். இப்போ நம்ம சுகர் ஆயிடுச்சு, அவனுக்கு இன்சுலின் ஏற்றுறோம் இல்லையா? அப்போ இன்சுலினை சுரக்கும் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம். ரைட்டா? கணையம் தான் உனக்கு என்ன செய்யுது? பேன்கிரியாட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பேன்கிரியாட் தான் என்ன செய்யும்? இன்சுலினை சுரக்கும். அது சுரப்பது கம்மியாயிடுச்சின்னு சொன்னால் என்ன வந்துருச்சு? சுகர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இன்சுலினை ஊசி மூலியமாக ஏற்றணும். பேன்கிரியாட்டிக்பான். பேன்கிரியாட்டி தான் அது என்ன செய்யும்? கணையம் தான் என்ன செய்யும்? இன்சுலினை சுரக்கும். அப்போ இன்சுலின் குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? அப்போ இன்சுலின் அந்த பேன்கிரியாட்டிக் கணையம் இன்சுலின் கம்மியாக சுரந்தால் அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். இன்சுலின் குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது அப்படின்னு கேட்டால் நீரிழிவு நோய். ரைட்டா? அதான் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறான் இல்லையா? டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அவசரகால ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் எது அப்படிங்கிறான். அப்போ அவசரகால ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் திடீர்னு சொல்லிட்டு இந்த நம்மளோட மாஸ்டர் கிளாண்ட் இருக்கு இல்லையா, பிட்யூட்டரி சுரப்பு திடீர்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹார்மோனை சுரந்து அனுப்பும். அதுதான் அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அது எமர்ஜென்சியில் அது அந்த என்ன செய்யணும்? அந்த பேன்கிரியாட்டிக் செல் வந்து அதை வேகமாக உண்டாக்கி அனுப்பும். அது எமர்ஜென்சிக்காக வேண்டி. அதான் பறக்கும் ஹார்மோன் சொல்கிறான். ரைட்டா? அவசர கால ஹார்மோன் அல்லது பறக்கும் ஹார்மோன் எது அப்படிங்கிறான். அது என்னது அப்படின்னா அட்ரினாலின்றான். அட்ரினாலினே அப்படின்றான். அப்போ அட்ரினாலின்னு சொல்கிறான். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆளுமை ஹார்மோன் சொன்ன என்னது? பெர்சனாலிட்டி ஹார்மோன். ஒரு மனுஷனுக்கூட பெர்சனாலிட்டி, ஆளுமை திறன் எந்த ஹார்மோனில் வருகிறது என்று கேட்குறான். அப்போ ஆளுமை ஹார்மோன் என்றது என்னது அப்படின்னா தைராக்சின் தான் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்களின் 2ஆம் நிலை பாலின பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்றான். அது என்னது? 2ஆம் நிலை பாலின பண்புகள்
அது என்ன 1ஆம் நிலை பாலின பண்புகள், 2ஆம் நிலை பாலின பண்புகள் கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஆண்கள் இப்போ 18 வயசுக்கு முன்னாடி குழந்தைகள்னு சொல்லுவாங்க. 18 வயசுக்கு மேலே அவன் கல்யாணம் முடிக்க ரெடி ஆயிடுவான். அப்போ அவனை 2ஆம் நிலை பாலின பண்புகள் என்னது? 2ஆம் நிலை பாலின பண்புகள் அவனுக்கு மீசை முளைச்சி ஆரம்பிச்சிடும், ரைட்டா? தாடி வர ஆரம்பிச்சிடும், மார்பு அகலமாக ஆரம்பிச்சிடும், ரைட்டா? இதுதான் 2ஆம் நிலை. சரி, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் வெளித்தோற்றத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி பெண்களுக்கு 2ஆம் நிலை பாலின பண்புகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் குண்டாயிருவாங்க, பால் சுரப்பி வந்துடும், ரைட்டா? பால் சுரக்கிற இடம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதெல்லாம் 2ஆம் நிலை பாலின சுரப்பிகள், 2ஆம் நிலை பாலின பண்புகள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? முதல் நிலை வேறு, இது 2ஆம் நிலை. இதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஆண்கள் 2ஆம் நிலை பாலின பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் இதுக்கு இந்த 2ஆம் நிலை பாலின பண்புகளுக்கு எந்த ஹார்மோன் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றான். எந்த ஹார்மோன்? டெஸ்டோஸ்டெரைன் அப்படின்றான், டெஸ்டோஸ்டிரோன்றான். இந்த ஹார்மோன் தான் 2ஆம் நிலை ஹார்மோன், பாலின பண்புகளை கொண்ட உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் என்று சொல்லப்படுகிறது. டெஸ்டோஸ்டிரோன்றான். பார்த்துக்கோங்க. பெண்களின் மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் எது அப்படின்றான். அப்போ எந்த ஹார்மோன் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் என்றது தான் அந்த மாதவிடாய் தான் கட்டுப்படுத்துகிறது, ரைட்டா? மற்றும் இன்னொன்று இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரோன். அது 2 இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரோன். இந்த 2மே கட்டுப்படுத்துகிறது. அடுத்து விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் சி டிஃபிஷியன்சியில் என்ன நோய் வருது அப்படின்னா ஸ்கர்வின்றான். இந்த ஸ்கர்வி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த எலும்புலாம் எலும்புலாம் வர ஆரம்பிக்கும், பல்லில் ரத்தம் கசிய ஆரம்பிக்கும், ஈர் இருக்கு இல்லையா? ஸ்கர்வி நோயினால் என்ன வரும்? பல்லில் உள்ள ஈர் இருக்குல்ல, ஈரில் ரத்தம் வர ஆரம்பிக்கும், அந்த புண்ணெல்லாம் தடிமனாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்கர்வி நோய். எதனால் வருகிறது? விட்டமின் சி டிஃபிஷியன்சினால் வருகிறது. அப்போது விட்டமின் டி குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது அப்படின்றான். என்ன நோய் அப்படின்னு பார்த்தா ரிக்கெட்ஸ் என்ற ஒரு நோய் வருகிறது, ரைட்டா? குழந்தைகளுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு, புரத குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒரு நோய் எது? புரதம்னா அதை புரோட்டீன் இல்லாதனால குழந்தைகளுக்கு என்ன நோய் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னது? குசாசியார்கர் மராஸ்மஸ் அப்படின்றான். குவாசியார்கர் மராஸ்மஸ் அல்ல குவாசியார்கர்ன்றான். இந்த நோய் எதுக்கு உண்டாகுதுன்னு, இது புரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால. இதனால் என்னாகும்? தோல் சுருங்க ஆரம்பிச்சிடும், உடம்பு மெலிய ஆரம்பிச்சிடும். என்ன? இந்த புரோட்டீன் குறைவதனால. இந்த நோய்க்கு பேர் என்னது? மராஸ்மஸ்ன்றான் அல்லது குவாசியார்கர்ன்றான், ரைட்டா? அப்போ எய்ட்ஸ் நோயை கண்டறியும் ஆரம்பகட்ட சோதனை எது? அப்போ எய்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய சோதனை எது அப்படிங்கிறான். அது என்ன சோதனை அப்படின்னா எலிசா டெஸ்ட்டுன்றான். ரைட்டா? எலிசா சோதனை மூலமாக எய்ட்ஸோட முதல் கட்ட பரிசோதனை செய்யப்படுகிறதுன்றான். அப்போது எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எது? அது முதல் கட்ட சோதனை. அப்போ எய்ட்ஸ் நோய் இருக்கா இல்லை இல்லையா என்று கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட் எதுன்றான். அப்போது என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டுன்றான். வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட், ரைட்டா? இது உறுதிப்படுத்தக்கூடிய இருக்கா இல்லையா, அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, இது ஃபைனல் டெஸ்ட். அடுத்து, மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் நுண்ணுயிரி எது? மலேரியா எந்த காய்ச்சல், எந்த ஒரு உயிரி உண்டாக்குகிறதுனா பிளாஸ்மோடியம் அப்படின்றான். புரோட்டோஜோவா, ரைட்டா? பிளாஸ்மோடியம் என்ற புரோட்டோஜோவா என்ற ஒரு நுண்ணுயிரி, ஒரு மிக சிறிய உயிரினம் தான் எதை உண்டாக்குறது? மலேரியா காய்ச்சலை உண்டாக்குகிறது. அடுத்து, மலேரியா பரவுவதற்கு காரணமான கொசு எது? ஃபீமேல் கொசு தானே. மலேரியா ஃபீமேல் கொசுவில் தான் வரும், ரைட்டா? அப்போது இங்கே என்ன போட்டிருக்கான்? ஆன்சர் பென் அனாபிலிஸ். அதாவது பெண்ணுன்னு போட்டான் இல்லையா? பெண் கொசு ஃபீமேல், ஃபிலேஸ் மஸ்கிட்டோ கொசு. அது பேர் என்னது? ஃபீமேல் ஃபிலேஸ் மஸ்கிட்டோ. இதன் மூலிமா தான் மலேரியா வருகிறது, ரைட்டா? அடுத்து, டெங்கு காய்ச்சலால்
பரப்பும் கொசு வகை எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வகை. அது எந்த கொசு டெங்கு காய்ச்சலை பரப்புகிறதுன்றான். அப்போது நல்லா பாருங்கள், எடிஸ் எடிஸ் எஜிப்தி எடிஸ் எஜிப்தி என்ற ஒரு கொசு பரப்புகிறது. ரைட்டா? அப்போ பிசிஜி தடுப்பூசி எந்த நோய்க்கு எதிராக போடப்படுகிறது? அப்போ பிசிஜி தடுப்பூசி எந்த நோய்க்கு எதிராக போடப்படுகிறது அப்படின்னு பார்த்தா காசநோய். ரைட்டா? பிசிஜி என்ற ஒரு தடுப்பூசி காசநோய்க்கு எதிர்ப்பாக டியூபர்குலோசிஸ்னுபாங்க. காசநோய் என்னது? டிபி, டியூபர்குலோசிஸ் நோய்க்கு எதிர்ப்பாக போடப்படுகிறது அப்படின்றான். காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய்க்கு எடுத்துக்காட்டு தருக. அப்போ காற்று மூலியமாக வரும். டிபி வந்து காற்று மூலியமாக வரும். இப்போ டிபி உள்ள மனுஷன் முன்னாடி உட்காந்து நீங்கள் பேசுங்க, அவன் தும்மும் போதோ அவன் பேசும்போதோ அதில் அந்த எச்சி வந்து காற்றுல பரவி நம்ம வாய்க்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு டிபி வந்துடும். அப்போ காற்று மூலமாக பரவும் காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய்க்கு எடுத்துக்காட்டு அப்படின்றான். என்ன நோய்? அம்மை நோய். இந்த காசநோய் டியூபர்குலோசிஸ், அம்மை நோயினது சிக்கன் பாக்ஸ். இந்த ரெண்டும் காற்றுல பரவும். உடலில் உள்ள தட்டையான மற்றும் உருளை புழுக்களை நீக்க பயன்படும் மருந்துக்கள் எவை? அப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தட்டை வடிவிலான மற்றும் உருளை வடிவிலான புழுக்களை நீக்க அழிக்க பயன்படும் மருந்துகள் எவை அப்படின்றான். அப்போ விட என்னது? புழுக்கடலி மருந்துகள்ன்றான். புழுக்கடலி மருந்துகள் என்னது? அதாவது ஆன்டெல் மினெட்டிக் ட்ரக்ஸ் என்ற இதுதான் இந்த இதை அழிக்க பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அப்போ விலங்கு வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பற்றிய அறிவியல் எது? இந்த விலங்கு மிருகங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து வளர்க்கிறது, இதை பராமரிக்கிறது, இதனோட அறிவியலோட பேர் என்னன்னு கேட்குறான். அப்போ கால்நடை வளர்ப்பு தானே, அதுதான் போட்டிருக்கோம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ரைட்டா? இப்போ தேனீ வளர்ப்பு பற்றிய படிப்பின் பெயர் என்ன? இப்போ தேனீ வளர்க்குறான், அதனோட படிப்போட பேர் என்ன அப்படிங்கிறான். இதுக்கு என்னது? அப்பிகல்ச்சர்ன்றான். அப்பிகல்ச்சர் என்னது? எபிகல்ச்சர் என்னது? இது தேனீ வளர்க்கும் ஒரு படிப்பின் பெயர். ரைட்டா? எப்படி தேனீ வளர்க்குறோமோ அதோட படிப்பு, எப்படி கால்நடை, அதே மாதிரி இது எபிகல்ச்சர்ன்றது தேனீ வளர்க்கும் படிப்பின் முறை. அப்படி நெக்ஸ்ட்டு, பட்டுப்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரைட்டா? எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா செரிகல்ச்சர். பட்டுப்புழுவுக்கு வந்து எப்படி வளர்க்குறாங்க? அதை பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல வந்து செரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த பட்டுப்புழு வளர்ப்பு முறை செரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. மண்ணில்லாமல் நீரில் தாவரங்களை வளர்க்கும் முறை எது? இப்போ மண்ணே இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்க, பல இடங்களில் பார்த்துருக்கீங்களே, தண்ணியிலே வரும் செடிகள் பார்த்துருக்கீங்களா? கீழே வந்து வேறு தண்ணியிலே போகும், ஆனால் கீழே தரைக்கு போகாது. அப்போ மண் இல்லாமல் நீரில் தாவரங்களை வளர்க்கும் முறை எது அப்படிங்கிறான். என்ன முறை? நீர் தான் இருக்கும், மண் இருக்காது. அதுக்கு என்ன முறை அப்படின்னா ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஏட்டா? ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் மண் இல்லாமல் விவசாயம் செய்வது. ஏட்டா? ஹைட்ரோஃபோனிக் முறை. மண்புழுக்களை பயன்படுத்தி உரமாக்கும் முறை எது? இப்போ மண்புழுக்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தி உரமாக்குறோம். பார்த்துருக்கீங்களா? விவசாயத்தில் மண்புழுக்கள் இருந்ததுன்னா உரமாக்குற முறை, அதற்கு பேர் என்ன அப்படின்னா மண்புழு உரம் தயாரித்தல் அப்படின்றான். வெர்மின்னா மண்புழுன்னு அர்த்தம், வெர்மி கம்போஸ்டிங் அப்படின்றான். அது வெர்மி கம்போஸ்டின்னு சொல்லலாம், இல்லை மண்புழு உரம் தயாரித்தல்னு சொல்லலாம். அப்போது பசுமை புரட்சியின் தந்தை உலகளவில் யார்? பசுமை புரட்சியோட தந்தை யாரோட பேர் அது? அப்போ டாக்டர் நார்மன் போர்லாக். இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ரைட்டா? அப்போ இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார்? இந்தியாவில் பசுமை புரட்சி தந்தை யார்? அவர் உலகளவில். இந்தியாவில் யார்? டாக்டர் MS சுவாமிநாதன். ரைட்டா? அப்போ வெண்மை புரட்சியின் தந்தை இந்தியாவில் யார்? ரைட்டா? அது பசுமை புரட்சி. அடுத்து வெண்மை புரட்சியின் தந்தை இந்தியாவில் யார் அப்படிங்கிறான். யார்? வர்கீஸ் குரியன். ரைட்டா? அடுத்து நிலப்பரப்பில் வாழும் உயிரினங்களில் மிக முக்கிய ஆற்றல் மூலம் எது அப்படின்றான். அப்போ நிலப்பரப்பில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமான ஆற்றல் மூலம் எது அப்படின்றா. சூரியன் தானே. என்னது? சூரிய ஒளி. ரைட்டா? அதான் சொல்கிறான். அதாவது வாட் இஸ் த அல்டிமேட் அண்ட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? அல்டிமேட்னா மாற்று மற்றும் ஆரம்பகட்ட மூலம் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் ஃபார் எக்கோசிஸ்டம்ஸ். எக்கோசிஸ்டம் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எது மூலப்பொருளாக அமைகிறது? அப்போ சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் முக்கியமான ஒரு பொருளாக அமைகிறது. ஓசோன் அடுக்கு வளிமண்டலத்தின் எந்த பகுதியில்
அமைந்துள்ளது அப்படின்னா. இப்போ வளிமண்டலம் மேலே ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, மேலே ஆகாயத்தில் ஓசோன் லேயர் இருக்கிறது, அது வளிமண்டலம். வளிமண்டலம் அது ஆகாய மண்டலத்தில் எந்த இடத்துல அமைந்துள்ளது, எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்றான். அப்போ எந்த பகுதியில்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டெராட்டோஸ்பியர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ரைட்டா? இது தமிழில் என்ன சொல்கிறான்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு, தமிழில் மீ வளிமண்டலம்ன்றான். அந்த வளிமண்டலத்துக்கு மேல் அடுக்கு, கடைசி அடுக்கில் தான் அது இருக்குது. ரைட்டா? அதுதான் மீ வளிமண்டலம், வளிமண்டலத்துக்கு கடைசியாக இருக்கிறது. ரைட்டா? அடுத்து ஓசோன் அடுக்கை பாதிக்கும் மிக முக்கியமான வாயு அது. அந்த ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, அதை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பால்யூட்டன்ட் எது அப்படின்றான். முக்கியமான பாதிக்கும் வாயு எது அப்படிங்கிறான். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, கார்பன், அது கார்பன். இது பூமியிலேருந்து மேலே போகுது, அது போய் ஓசோன் லேயரை ஓட்டையை போட்டுருது. அது பாதிச்சுன்னா வெப்பம் தாங்க முடியாது நம்மளால். ரைட்டா? உலக காடுகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக காடுகள் தினம்னு ஒரு தினம் இருக்குது. அது எப்போ அனுசரிக்கப்படும்? மார்ச் 21. ரைட்டா? அடுத்து கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்போ சார்லஸ் பேபேஜ். ரைட்டா? இவர் தான் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.